யோഹன்னாന്റെ சுவிசேஷம் 12:1-8 வரை. ஆமென். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவரோடே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்திற்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதரில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியினால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோள்களை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். போதும். எல்லாரும் வேத புஸ்தகத்தை கரங்கள் உயர்த்தியாட்டு. எல்லாரும் வேத புத்தகத்தை ஆமென் உங்கள் தலைக்கு மேலாக உயர்த்திக் கொள்ளுங்கள். நம்ம கண்ணு அடைக்காம பிரார்த்திக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்நேகவானாய கர்த்தாவே, அன்பின் கர்த்தாவே, ഈ നല്ല രാത്രി കാലത്തിനായി സ്തോത്രം. இந்த நல்ல இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ഞങ്ങളോട് സംസാരിക്കണമേ കർത്താവേ. எங்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. നിങ്ങൾക്ക് ആവശ്യമായിട്ടുള്ള ദൂതുകളെ തരണമേ. எங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுப்பீராக. ഈ ജനത്തോട് സംസാരിക്കണമേ. ஜனத்தோடு பேசுவீராக. ഈ ജനത്തിന് ആവശ്യമായിട്ടുള്ള ദൂതുകളെ കൊടുക്കണമേ. இந்த ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுப்பீராக. ജീസസ് നെയിം. இயேசுவின் நாமத்தில் ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു മരിച്ചവരിൽ നിന്ന് ഉയർപ്പിച്ച ലാസർ പാർത്ത ബെഥാനിയിലേക്ക് യേശു 6 ദിവസത്തിനു മുമ്പേ വന്നു. ஆமென். இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். அந்த பெத்தானியாவுக்கு இயேசு வந்தார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட வால்யூம் வச்சிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. അവിടെ அங்கே യേശുവിന് അത്താഴം ഒരുക്കിയിരുന്നു. அங்கே ராவிருந்து இயேசுவுக்காக ஆயத்தம் பண்ணினார்கள். മാർത്ത ശുശ്രൂഷിച്ചു. மார்த்தாள் பணிவிடை செய்தாள். ലാസറോ അവരോടൊപ്പം പന്തിയിലിരുന്നു. லாசரும் அவரோடு கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்போது மரியாள் വിലയേറിയ സ്വച്ഛ മാംസി തൈലം ഒരു റാത്തൽ എടുത്ത് യേശുവിൻ്റെ കാലിൽ പൂശി. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி തലമുടി കൊണ്ട് കാല് തുവർത്തി தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். തൈലത്തിന്റെ വാസന വീട് മുഴുവനും നിറഞ്ഞു. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ആർക്കുമില്ലാത്തൊരു വെളിപ്പാട്, யாருக்குமே இல்லாத ஒரு வெளிப்பாடு ഇവിടെ ദൈവം മറിയയ്ക്ക് കൊടുക്കുകയാണ്. இங்கே தேவன் மரியாளுக்கு கொடுக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവിടെ എന്നെ ചിന്തിപ്പിച്ച കാര്യം, അവിടെ പന്തിയിൽ ലാസർ ഉണ്ടായിരുന്നു. அங்கே என்னை யோசிக்க வைத்த காரியம், அந்த பந்தியில் லாசருவும் இருந்தார். നീ ദൈവത്തിന്റെ പദ്ധതിയിലാണ് എങ്കിൽ, நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறீர்கள் என்றால், നീ മണ്ണിന്റെ അടിയിൽ ദ്രവിച്ചു പോകത്തില്ല. நீங்கள் மண்ணுக்கடியில் மக்கி போவது இல்லை. ഹല്ലേലൂയ. ஆமென்.
നീ ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്ത സന്തതിയാണ്, ദൈവത്തിന്റെ പൈതലാണെങ്കിൽ, நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்த சந்ததியும் தேவனுடைய பிள்ளைகளுமாய் இருப்பீர்கள் என்றால், നീ കല്ലറയ്ക്കകത്തല്ല, நீங்கள் கல்லறைக்குள்ளே அல்ல, നീ വിരുന്ന് വീട്ടിലാണ് ഇരിക്കേണ്ടത്. நீங்கள் விருந்து வீட்டிலே இருப்பீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്റെ കുടുംബം കല്ലറയ്ക്കകത്തല്ല, உங்க குடும்பம் கல்லறைக்கு உள்ளே அல்ல, നിന്റെ ബിസിനസ് കല്ലറയ്ക്കകത്തല്ല, உங்க தொழில் வியாபாரம் கல்லறைக்குள்ளே இல்லை, നിന്റെ ഭാവി കല്ലറയ്ക്കകത്തല്ല, உங்களுடைய எதிர்காலம் கல்லறைக்குள்ளே இல்லை, നിന്റെ ശുശ്രൂഷ കല്ലറയ്ക്കകത്തല്ല, உங்க ஊழியம் கல்லறைக்குள்ளே இல்லை, നിന്റെ സഭ കല്ലറയ്ക്കകത്തല്ല, உங்க சபை கல்லறைக்குள்ளே இல்லை, നിന്റെ മിനിസ്ട്രി കല്ലറയ്ക്കകത്തല്ല, உங்க ஊழியமும் கல்லறைக்கு உள்ளே இல்லை. നീ കല്ലറയ്ക്കകത്ത് ദ്രവിച്ചു പോകാൻ മനുഷ്യൻ ആഗ്രഹിക്കും. நீங்கள் கல்லறைக்குள்ளே மண்ணோடு மண்ணாய் மக்கி போக வேண்டும் என்று மனுஷர்கள் விரும்புவார்கள். പക്ഷെ ദൈവം അതിനെ അനുവദിക്കുകയില്ല. ஆனால் தேவன் அந்த நிலைக்கு விடவே மாட்டார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യോഹന്നാന്റെ സുവിശേഷം 11-ാം അധ്യായത്തിൽ ലാസർ കല്ലറയ്ക്കകത്താണ്. யோவானின் சுவிசேஷம் அதனுடைய 11வது அதிகாரத்தில் லாசரு கல்லறைக்குள்ளே இருக்கிறார். 12-ാം അധ്യായം വന്നപ്പോൾ ஆனால் 12வது அதிகாரம் வந்தபோது വിരുന്ന് വീട്ടിനകത്തിരിക്കുന്നു. அந்த லாசரு விருந்து வீட்டிலே இருக்கிறார். Praise the Lord. ஆமென். 11 യോഹന്നാന്റെ സുവിശേഷം 11-ാം അധ്യായത്തിൽ யோவானின் சுவிசேஷம் அதனுடைய 11வது அதிகாரத்தில் യേശു അകലെയാണ്. இயேசு ஆமென் தூரமாய் இருக்கிறார். 12-ാം അധ്യായത്തിൽ ஆனால் 12வது அதிகாரத்தில் യേശു അകത്തിരിക്കുന്നു. இயேசு உள்ளே இருக்கிறார். യേശു അടുത്തിരിക്കുന്നു. இயேசு பக்கத்தில் ஆமென் இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇപ്പൊ മനസ്സിലായോ? இப்போ உங்களுக்கு புரிந்ததா? യേശുവിനെ വിട്ട് അകന്ന് ലാസർ പോയപ്പോൾ, இயேசுவை விட்டு தூரமாய் இந்த லாசரு சென்றபோது, അല്ലെങ്കിൽ ലാസർ യേശുവിനെ വിട്ട് അകന്നപ്പോ, இல்லை என்றால் ஆமென் லாசரு இயேசுவை விட்டு தூரமாய் போனபோது, അല്ലെങ്കിൽ ലാസറിന് യേശുവിന് മധ്യേ ഒരു വിള്ളൽ വീണപ്പോൾ, இல்லை என்றால் லாசருவுக்கும் இந்த இயேசுவுக்கும் நடுவே ஒரு பெரிய பிளவு உண்டான போது, ഗ്യാപ്പ് വീണപ്പോൾ, ஒரு பிளவு வந்தபோது, ലാസർ കല്ലറയ്ക്കകത്ത് പോയി. லாசரு கல்லறைக்குள்ளே போய்விட்டான். എപ്പോഴാണോ எப்போது? അകലെ നിന്ന ദൂരത്തിരുന്ന യേശു தூரமாயிருந்த இயேசு അടുത്ത് വന്നതോ, பக்கத்தில் வந்தாரோ, ലാസർ ഉയർത്തെഴുന്നേറ്റു. லாசர் உயிரோடு எழும்பினார். സെയിം കോൺസെപ്റ്റ് அதே போலதான் നമ്മുടെ ലൈഫിലെ நம்முடைய வாழ்க்கையிலும் നീ യേശുവിനെ വിട്ട് ദൂരെ പോയാൽ, நீங்கள் இயேசுவை விட்டு விட்டு தூரமாய் போய்விட்டால், യേശു നിന്നെ വിട്ട് ദൂരെ പോയെന്ന് തോന്നിയാൽ, இயேசு உங்களை விட்டு தூரமாய் இருக்கிறார் என்ற எண்ணம் உங்களுக்கு வருமானால், നമ്മൾ കല്ലറയ്ക്കകത്തിരിക്കുന്നത് പോലെയാണ്. நாம் கல்லறைக்குள் இருப்பதற்கு சமமாய் இருக்கிறது. എപ്പോഴാണോ നീ യേശുവിന്റെ അടുത്ത് വരുന്നത്, எப்போது நீங்கள் இயேசுவின் அருகே வருகிறீர்களோ, എപ്പോഴാണ് യേശു നിന്റെ അടുത്ത് വരുന്നത്, எப்போது இயேசு உங்கள் அருகே வருகிறாரோ, നിനക്കൊരു ഉയർത്തെഴുന്നേൽപ്പുണ്ട്. உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ പണ്ടൊക്കെ ജനം കിലോമീറ്ററുകൾ നടന്നാണ് ദൈവത്തെ ആരാധിക്കാൻ വരുന്നത്. பழைய காலங்களிலே ஜனங்கள் பல தூரங்கள் நடந்துதான் ஆராதனைக்கு வருவார்கள், ஆராதிக்கும்படி. ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട് പൂർവികന്മാർ തീപ്പന്തമൊക്കെ കത്തിച്ചിട്ട അത് വീശി വീശി ആരാധനയ്ക്കൊക്കെ പോകും. முற்பிதாக்கள் ஆராதனைக்கு போவது ஆமென் தீப்பந்தத்தை கொளுத்தி அதை வெளிச்சம் காட்டிக்கொண்டுதான் அவர்கள் இருட்டிலே அவர்கள் கடந்து செல்வார்கள். പാമ്പുകളെ മൃഗങ്ങളെയൊക്കെ ഭയപ്പെടാതെ നടന്ന് ചെരുപ്പില്ലാത്ത കാലത്തൊക്കെ മുള്ളോ ഇതൊന്നും നോക്കാതെ നടന്ന ദൈവത്തെ ആരാധിച്ചു. ஆமென். பாம்புக்கும் இந்த ஆமென் மற்ற அல்லேலூயா அந்த ஆமென் அல்லேலூயா பாம்பு தேல் இப்படி விதமான ஜந்துக்களுக்கு ஆமென் பயந்து இவர்கள் ஆமென் அந்த கொல்லியை கொண்டு அதுக்கு பயப்படாமல் செருப்பில்லாமல் அந்த இரவிலே தேவனை ஆராதிக்கும்படி தியாகம் சென்று அவர்கள் செய்து சென்றார்கள். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇന്ന് കാറ്, இன்னைக்கு கார் இருக்கு, ബൈക്ക് ഉണ്ട്, பைக் இருக்கு, സഭയിൽ AC ഉണ്ട്. சபையில ஏசி இருக்கு. എന്തിനേറെ പറയും, നമ്മുടെ ഗവൺമെന്റ് സ്ട്രീറ്റ് മുഴുവനും ലൈറ്റ് കത്തിച്ചു വെച്ചു. ஆமென். ஏன் அதிகமா சொல்லணும், தெரு முழுவதும் கவர்மெண்ட் அரசாங்கமே லைட் போட்டு வச்சிருக்காங்க. എങ്കിലും ആരാധനയ്ക്ക് വരാൻ താല്പര്യം. ஆனா ஆராதனைக்கு வர விருப்பமே கிடையாது. ഞായറാഴ്ച വന്നല്ലോ, ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சுல. ഹല്ലേലൂയ. ഞാൻ ചിന്തിക്കുന്ന ഒരൊറ്റ കാര്യം, நாம் நினைக்கிற ஒரே ஒரு காரியம், എങ്ങനെ സ്വർഗത്തിൽ പോകും, நாம் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ഹല്ലേലൂയ. அல்லேலூயா.
24 മണിക്കൂറും സ്വർഗത്തിൽ അവിടെ എങ്ങനെ പോയിരുന്ന് ആരാധിക്കും? எப்படி 24 மணி நேரமும் ஓய்வின்றி தேவனை பரலோகத்தில் ஆராதிக்க முடியும்? അവിടെ ഇടയ്ക്കിടയ്ക്ക് ടീ ബ്രേക്ക് ഒന്നും ഇല്ല. அங்க அடிக்கடி டீ பிரேக் எல்லாம் கிடையாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നോൺ സ്റ്റോപ്പ് വർഷിപ്പ് ആണ്. தொடர்ச்சியான ஆராதனை. ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நான் இப்படி விசுவாசிக்கிறேன். ആരാധനയിൽ മടി കൂടാതെ ഓടി ഓടി വരുന്നവനായിരിക്കും സ്വർഗത്തിൽ പോകുന്നത്. ஆராதனைக்கு எந்த சோர்வும் தயக்கமும் இல்லாமல் ஆமென் உற்சாகத்தோடு ஓடி அடிக்கடி வருகிறவர்கள் தான் பரலோகத்தில் முதலாவது செல்வார்கள். അനുഗ്രഹം പ്രാപിക്കണമെങ്കിൽ, ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ഒരു ആരാധനയും നിങ്ങൾ മിസ് ചെയ്യരുത്. ஒரு ஆராதனைக்கு கூட நீங்கள் வராமல் இருந்து விடக் கூடாது. നിങ്ങളുടെ സഭയിലെ ഒരു ആരാധനയും മിസ് ചെയ്യരുത്. உங்க சபையில் உள்ள ஒரு ஆராதனைக்கு வராமல் இருந்து விடக் கூடாது. ആരുടെയും മുഖം നോക്കി ആരാധനയ്ക്ക് പോകരുത്. யாருடைய முகத்தை பார்த்து நீங்க ஆராதனைக்கு போக வேண்டாம். ഒരു സ്പെഷ്യലിസ്റ്റിന്റെ മുഖം നോക്കി ആരാധനയ്ക്ക് പോകരുത്. ஒரு ஆமென் ஸ்பெஷலிஸ்ட் அவருடைய முகத்தை பார்த்து நீங்க ஆராதனைக்கு போக வேண்டாம். ഒറ്റ മുഖമേ നോക്കാവൂ. ஒரே ஒரு முகத்தை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். യേശുവിന്റെ മുഖം. அதுதான் இயேசுவின் முகம். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്തേ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். മറ്റൊരുവനും രക്ഷയില്ല. மற்ற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. മേലെ ആകാശത്തിലെങ്കിലും കീഴെ ഭൂമിയിലെങ്കിലും ഒരുവനും രക്ഷയില്ല. ஓ மேலே வானத்திலாகிலும் கீழே பூமியிலாகிலும் ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. യേശുവിലൂടെ മാത്രമേ രക്ഷിപ്പുള്ളൂ. இயேசுவின் மூலமாக மட்டுமே நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുക. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവിടെ നോക്കി, ആർക്കുമില്ലാത്തൊരു വെളിപ്പാട്. இங்கே பாருங்கள், யாருக்கும் இல்லாத ஒரு வெளிப்பாடு ഇവിടെ இங்கே മറിയയ്ക്ക് ലഭിക്കുകയാണ്. மரியாள் பெற்றுக்கொள்கிறாள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എല്ലാവരും ഫുഡ് കഴിച്ചോണ്ടിരിക്കുക. எல்லாரும் ஆமென் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പന്തിയിൽ ഇരിക്കാൻ വേണ്ടിയിട്ട് അടിപിടിക്കുക. விருந்துல உட்கார்ந்து பந்தியில உட்காரும்படியாய் பயங்கர போட்டி ஆமென் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. മത്സരിച്ച് സീറ്റ് പിടിച്ചിരിക്കുക. போட்டி போட்டு ஆமென் சீட்டை பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கிறாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മാർത്ത കിച്ചൺ സ്പെഷ്യലിസ്റ്റ് ആണ്. ஆமென் மார்த்தாள் கிச்சன்ல சமையல் அறையில ஒரு பெரிய நிபுணரா இருக்கிறாங்க. അവൾ പൊരിയല്, അവിയല്, പിക്കിള് ഇതൊക്കെ തേടി ഓടി നടക്കുക. அவங்க பொரியல், அவியல், ஆமென் கூட்டு எல்லாத்தையும் தேடி ஊறுகாயெல்லாம் தேடி நடக்கிறாங்க. എവിടെ സാമ്പാർ, എവിടെ പരിപ്പ്, അതൊക്കെ തേടി ഓടി നടക്കുക. எங்க சாம்பார் இருக்கு, எங்க பருப்பு குழம்பு இருக்குன்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்காங்க. എല്ലാവരും അവരുടെ വിസിയിലിരിക്കും. எல்லாரும் அவங்க காரியத்துல அலுவலா இருக்கும்போது ഇതാ മറിയ ഒരു പരിമള തൈലവുമായി വരികയാണ്. இதோ மரியாள் நலதம் என்று சொல்லப்படுகிற பரிமள தைலத்தை கொண்டு வருகிறாள். യേശുവിന്റെ കാലിൽ ഒഴിക്കുക. இயேசுவின் பாதத்திலே ஊற்றுகிறாள். എന്താണ് ഈ തൈലം കാലിൽ ഒഴിക്കുന്നതിനെ കാണിക്കുന്നത്? ஆமென். இயேசுவின் பாதத்திலே இந்த தைலம் ஊற்றப்படுவது எதை காண்பிக்கிறது? ആരാധനയെ കാണിക്കുന്നു. அதுதான் ஆராதனையை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். നിന്റെ വീട് മരണ വീടല്ല. உங்க வீடு மரணத்தின் வீடு அல்ல. നിന്റെ വീട് ശാപത്തിന്റെ വീടല്ല. உங்க வீடு சாபத்தின் வீடு அல்ல. നിന്റെ വീട് അടിപിടി അക്രമത്തിന്റെ വീടല്ല. உங்களுடைய வீடு அடிதடி சண்டையை உண்டாக்கக்கூடிய வீடு அல்ல. നിന്റെ വീട് ഒരു ഭ്രാന്താലയമല്ല. உங்க வீடு ஒரு பைத்தியக்கார ஆமென் இடம் அல்ல. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്റെ വീട് ആരാധനയിൽ നിറയുന്ന വീടായിരിക്കണം. உங்க வீடு முழுவதும் ஆராதனையினால் நிறையக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். എല്ലാരും പറഞ്ഞാട്ടെ. எல்லாரும் சொல்லுவோம். ആരാധനയിൽ ശബ്ദമില്ല, சத்தமில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആരാധനയിൽ ശബ്ദമില്ല, ஆராதனையில் சத்தம் இல்லை. പ്രൈസ് ദി ലോർഡ്. പിന്നെ എന്തിനാ ആരാധിക്കുക പറയുന്നത്? அப்புறம் எதுக்காக ஆராதனைன்னு சொல்றோம்? ആരാധന വരുന്നത്, ஆராதனை வருவது ഹൃദയത്തിൽ നിന്നാണ്, இருதயத்தில் இருந்துதான். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അപ്പൊ ശബ്ദം ഏതിലാ ഉള്ളത്? அப்ப சத்தம் எதில் இருக்கிறது? സ്തുതിയിലാണ് ശബ്ദമുള്ളത്. துதியிலே தான் சத்தம் இருக்கிறது. ആമേൻ. ஆமென். നമ്മൾ ഹല്ലേലൂയ പറയുന്നത്, நம்ம அல்லேலூயா சொல்லுவது, ആമേൻ പറയുന്നത്, ஆமென் சொல்லுவது, പ്രൈസ് ദി ലോർഡ് പറയുന്നത്, பிரைஸ் தி லார்ட் சொல்லுவது, பாடுவது, ഇതെല്ലാം സ്തുതിയാണ്. இது எல்லாம் துதியை சார்ந்தது. അതാണ് അത്യുച്ചത്തിൽ ശബ്ദത്തോടെ ദൈവത്തെ സ്തുതിക്കണം. அதுதான் பேரோசையுள்ள ஆமென் கைதாளத்தோடு கர்த்தரை துதிப்பது. എന്നാൽ ആരാധന വരുന്നത്, ஆராதனை புறப்பட்டு வருவது ഹൃദയത്തിൽ നിന്നാണ്, நம்முடைய இருதயத்தில் இருந்துதான். സ്തുതി വരുന്നത്, துதி வருவது നമ്മുടെ മൗത്തിൽ നിന്നാണ്, நம்முடைய വായിലിருந்து, നമ്മുടെ നാവിൽ നിന്നാണ്. நம்முடைய நாவிலிருந்து. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവിടെ മറിയയിൽ നിന്ന് വെളിയിൽ വന്നത്, இங்க மரியாளிலிருந்து வெளியே வந்தது ஆராதனை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். എങ്ങനെയാ ദൈവത്തെ ആരാധിക്കേണ്ടത്? எப்படி தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும்? കണ്ടോ, അവൾ യേശുവിന്റെ പാദപീഠത്ത് ആ തൈലം ഒഴിക്കുമ്പോൾ, அவள் இயேசுவின் பாதத்தில் அந்த பரிமள தைலத்தை ஊற்றும்போது അവളുടെ ഹൃദയത്തിന്റെ അകത്തളത്തിൽ നിന്നാണ് വന്നത്. அந்த ஆமென் ஆராதனை அவருடைய இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. അവളുടെ ആരാധന ആ വീട് മുഴുവനും നിറഞ്ഞു. அவளுடைய ஆராதனை அவளுடைய அந்த வீடு முழுவதையும் நிரப்பினது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കിച്ചൺ ആരാധന,
ആമേൻ കിച്ചണിൽ ആരാധന, കിച്ചന്റെ അകത്ത് മുഴുവനും ആരാധന, ആമേൻ സமையൽ കെട്ട് മുഴുവതും ആരാധന, ബെഡ്റൂമിനകത്ത് മുഴുവൻ ആരാധന, ബെഡ്റൂം ഫുൾ ആരാധന, ഹാളിൽ ആരാധന, ഹാളിൽ ആരാധന, സിറ്റ് ഔട്ടിൽ ആരാധന, സിറ്റ് ഔട്ടിൽ ആരാധന, കാർ പോർച്ചിൽ ആരാധന, കാർ പോർച്ചിൽ ആരാധന, വീട്ടിന്റെ കോമ്പൗണ്ട് മുഴുവനും ആരാധന, വീട്ട് കാമ്പൗണ്ട് മുഴുവതും ആരാധന. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. അല്പനേരം ചിന്തിക്കുന്ന നിന്റെ വീട്ടിനകത്ത് മുഴുവൻ എന്താ നിറഞ്ഞിരിക്കുന്നത്? ஆமென். கொஞ்ச நேரம் நினைக்கலாம், ஆமென் என் வீடு முழுவதும் என்ன நிறைந்திருக்கிறது என்று சொல்லி. നിന്റെ വീട് உங்க வீடு ആലയമായി മാറണം. ஆலயமாய் மாற வேண்டும். നിന്റെ வீട് உங்க வீடு ആരാധനാലയമായി മാറണം. ஆராதனை ஆலயமாக மாற வேண்டும். നിന്റെ വീട് ഒരു മദ്യ ഷോപ്പായി മാറരുത്. உங்க வீடு ஒரு ஆமென் 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 பார் ஷாப்பா மாறிட கூடாது. മദ്യ ഷോപ്പായി മാറരുത്. ஒரு சாராய கடையாய் மாறிட கூடாது. അവിടെ അടി പിടി ബഹളമെല്ലാം ഉള്ളത്. அங்கதான் அடிதடி சண்டெல்லாம் உண்டாகிறது. അവിടെയാണ് നിലവിളികൾ ഉണ്ടാകുന്നത്. அங்கேதான் கூக்குரலின் சத்தம் எழும்புகிறது. നിന്റെ വീട് ഒരു ആരാധനാലയമായി മാറണം. உங்கள் வீடு ஒரு ஆராதனையின் ஆலயமாக மாற வேண்டும். ഈ വുമൻസ് ഡേയില് இந்த மகளிர் தினத்தில் അമ്മ ഒരു തീരുമാനമെടുക്കണം. ஒரு தீர்மானத்தை எடுங்கள். മറിയ യേശുവിനെ ആരാധന കൊടുത്തതുപോലെ, மரியாள் எப்படி இயேசுவுக்கு ஆராதனையை செலுத்தினாரோ അതുപോലെ നീ ദൈവത്തെ ആരാധിക്കണം. அதைப் போலவே நீங்களும் தேவனை ஆராதிக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. മറിയ മറ്റുള്ളവരെ പോലെ അല്ലായിരുന്നു. மரியாள் மற்றவர்களைப் போல அல்ல. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, യേശുവിനെയും രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിച്ച നീ, இயேசுவை கர்த்தரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டதான நீங்கள், നീ മറ്റുള്ളവരെ പോലെയാകരുത്. நீங்கள் மற்றவர்களைப் போல இருக்க கூடாது. You are something special. நீங்கள் வித்தியாசமானவர்கள். നീ മറ്റുള്ളവരിൽ നിന്ന് വേറിട്ട വ്യക്തിയാണ്. நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் வேறு பிரிக்கப்பட்ட விசேஷமான நபர்கள். അവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാ പേരും அங்க இருக்கிற எல்லோரும் ലോകപരമായ കാര്യത്തിന് വേണ്ടിയിട്ട് ഓടിയപ്പോ, உலக பிரகாரமான காரியங்களை தேடி ஓடின போது, മറിയ இதோ மரியாள் കിട്ടിയ ഒരു മിനിറ്റ് പോലും கிடைத்த ஒரு நிமிடம் கூட വേസ്റ്റ് ആക്കാതെ வீணடிக்காமல் യേശുവിന്റെ പാദപീഠത്തിരിക്കുന്നു. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். 2026 മനുഷ്യന്റെ കാലിൽ പോയി വീഴാതെ மனுஷனுடைய காலில் விழாமல் യേശുവിന്റെ കാലിൽ വീഴ്. இயேசுவின் பாதத்துல கால்ல விழுங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ യേശുവിന്റെ കാലിൽ വീണാൽ, நீங்கள் இயேசுவின் பாதத்தில் காலில் விழுந்தால், നീ ഭർത്താവിന്റെ കാലിൽ വീഴേണ്ടി വരില്ല. நீங்க உங்க கணவன் கால்ல விழ அவசியப்படாது. அது விட യേശുവിന്റെ மாட்டீங்க. യേശുവിന്റെ കാലിൽ നീ വീണാൽ, நீங்கள் இயேசுவின் பாதத்தில் விழுந்தால், നിന്റെ ഭാര്യയുടെ കാലിന്റെ കീഴിൽ വീഴേണ്ടി വരില്ല. நீங்க உங்க மனைவி கால்ல விழ தேவையில்லை. നിന്റെ ബോസിന്റെ കാലിന്റെ കീഴിൽ உங்க വീഴില്ല. பாஸ் எஜமான் கால்ல விழ தேவையில்லை. ഒരു മനുഷ്യന്റെയും കാലിൽ വീഴത്തില്ല. ஒரு மனுஷனுடைய கால்ல விழ தேவையில்லை. യേശുവിന്റെ മുമ്പേ മുട്ടുമടക്കണം. நீங்கள் இயேசுவுக்கு முன்பதாக முழங்கால் படியிட வேண்டும். ഹല്ലേലൂയ. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചോ. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ വീട്ടിൽ 3 പേര് ആണുള്ളത്. இந்த வீட்டில் 3 பேர்கள் இருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ബൈബിളിന് നമ്പേഴ്സിന് വലിയ പ്രാധാന്യമുണ്ട്. வேதாகமத்தில் எண்களுக்கு மிக முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ വീട്ടിൽ 3 പേരാണുള്ളത്. நீங்கள் வீட்டில் 3 பேர் தான் இருக்கிறீர்கள். യേശു പ്രധാനമായിട്ട് 3 റീജിയനിലാണ് മിനിസ്റ്റർ ചെയ്തത്. இயேசு முக்கியமான 3 இடங்களிலே ஊழியம் செய்தார். ഗലീല, യഹൂദിയ, യെരുശലേം. கலிலேயா, யூதா, எருசலேம். ഈ സ്ഥലങ്ങളിലാണ് യേശു കൂടുതലായിട്ട് മിനിസ്റ്റർ ചെയ്തത്. இந்த இடங்களிலே தான் இயேசு அதிகமான ஊழியங்களை செய்தார். എന്നാൽ യേശു കൂടുതൽ മിനിസ്റ്റർ ചെയ്യാത്തത് യെരുശലേമിലായിരുന്നു. இயேசு அதிகமாய் ஊழியம் செய்யாத இடம்தான் எருசலேம். കാരണം യെരുശലേം, ஏனென்றால் எருசலேம் ദൈവദാസന്മാരെ എങ്ങനെ വീഴ്ത്താമെന്നുള്ള കാര്യത്തിൽ എക്സ്പീരിയൻസ് ഉള്ള இந்த ദേശമായിരുന്നു. எருசலேமானது எப்படி தேவனுடைய ஊழியர்களை விழத்தள்ளலாம் என்கிறதுல மிக அருமையானவர்களாய் இருந்தார்கள். പ്രവാചകന്മാരെ ഓടിച്ചിട്ട് കൊല്ലുന്ന പട്ടണമായി യെരുശലേം. தீர்க்கதரிசிகளை ஓடவிட்டு கொன்று போடுகிற ஒரு பட்டணமாக அந்த எருசலேம் பட்டணம் இருந்தது. പ്രവാചകന്മാരെ കെണിവെച്ച് വീഴ്ത്തുന്ന പട്ടണമാണ് യെരുശലേം. தீர்க்கதரிசிகளை கண்ணி வைத்து விழ தள்ளுகிற ஒரு பட்டணமாக எருசலேம் பட்டணம் இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை ഈ துதிப்போம். 3 പേര് മാത്രമുള്ള ഈ വീട്ടിൽ, இந்த 3 பேர் மட்டும் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் നാലാമനായി യേശു വരിക. 4வது நபராக இயேசு வருகிறார். യേശു വന്നപ്പോ இயேசு வந்தபோது ആ വീട്ടിൽ പാപമല്ല നടന്നത്. அந்த வீட்ல பாவம் செய்யவில்லை. ആ വീട്ടിൽ പാപമല്ല നടന്നത്. அந்த வீட்ல பாவம் நடக்கல. ആ വീട്ടിൽ ആരാധന നടക്കുകയാണ്. அந்த வீட்டிலே ஆராதனை நடந்தது. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശുവിന്റെ ശരീരത്തിൽ இயேசுவின் சரீரத்தில் 3 പ്രാവശ്യം അഭിഷേകത്തിന്റെ തൈലം ഒഴുകി. 3 முறை அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. ലൂക്കോസ് സുവിശേഷം லூக்கா எழுதின சுவிசேஷம் 7-ാം അധ്യായം 7வது அதிகாரம் അതിന്റെ 37
37 മുതലുള്ള ചില വചനങ്ങൾ വായിക്കാം. அதுல 37 இருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ലൂക്കോസ് സുവിശേഷം 7-ാം അധ്യായം லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37 முதல் வாയിച്ചാട്ടെ. 37 இருந்து வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ പാപിയായ ഒരു സ്ത്രീ, பாவியான ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டிலே ആ பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து ആണോ? அவருடைய பாதங்களில் യേശു പരീക്ഷന്റെ വീട്ടിലിരിക്കുന്നെന്ന് അറിഞ്ഞൊരു പാപിയായ സ്ത്രീ പരിമള തൈലം കൊണ്ടുവന്ന് യേശുവിന്റെ കാൽക്കൽ ഒഴിച്ചു. இயேசு ஒரு பரிசேயன் வீட்டிலே இருக்கிறதை ஆமென் அறிந்ததான ஒரு ஸ்திரீ ஆமென் இயேசுவின் பாதத்திலே பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஊற்றினார். രണ്ടാമത് ഈ 12-ാം അധ്യായം 1 മുതൽ 8 വരെ വായിക്കുമ്പോൾ രണ്ടാമത് ഒഴിക്കുകയാണ്. ஆமென். இரண்டாவதாக இந்த ஆமென் 12வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது அங்கே ஊற்றப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். മർക്കോസ് സുവിശേഷം 14-ാം അധ്യായം 1 മുതൽ വായിക്കുമ്പോൾ மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே 1 முதலாய் நாம் வாசிக்க கேட்கும்போது മൂന്നാമത് വീണ്ടും യേശുവിന്റെ മേൽ ഓയിൽ വീഴുന്നത് കാണാൻ കഴിയും. மூன்றாவது முறையாக இயேசுவின் மீது இந்த பரிமள தைலம் ஊற்றப்படுவதை பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ, കുഷ്ഠരോഗിയായ ഷീമോന്റെ വീട്ടിൽ യേശു ഇരിക്കുമ്പോൾ இப்போ ஒரு குஷ்டரோகி ஆகிய சீமோன் என்று சொல்லப்படுகிற அவருடைய வீட்டில் இயேசு இருக்கும்போது ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். തലയിൽ ഒഴിച്ചു കൊടുക്കുന്നു. തലയിൽ ஊற்றுகிறார். യേശുവിന്റെ മേലെ ഈ 3 പ്രാവശ്യം ഓയിൽ വീണത്, യേശുവിன் மேலே இந்த 3 முறை இந்த பரிமள தைலம் ஊற்றப்பட்டது 3 അഭിഷേകത്തെ കാണിക്കുന്നു. அது 3 விதமான அபிஷேகத்தை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. 3 പ്രാവശ്യം യേശുവിന്റെ തലമേൽ ഒഴുകിയ ഈ തൈലം 3 വിധ അഭിഷേകത്തെ കാണിക്കുന്നു. 3 முறை இயேசுவின் மேல் ஊற்றப்பட்ட இந்த பரிமள தைலம் 3 விதமான இயேசு பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை காண்பிக்கிறது. மத்தேயுடைய சுவிசேஷம் 2-ாம் அத்தியாயம் 11-ாமത്തെ வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. 3 பொன்னு குந்திரிக்கம், வெள்ளை போலம், தூப வர்க்கம், தங்கம். ഇന്നലെയോ ഇന്ന് രാവിലെ എപ്പോഴും ഞാൻ സൂചിപ്പിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. ആമേൻ. நேற்று காலையிலோ நேற்று தினத்திலோ நான் அதை குறித்து சொன்னேன். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. വെള്ളൈപ്പോടം 3. ആമേൻ. വെള്ളை போலம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. നാക്കിൽ വെച്ച കയ്പ്, മൂക്കിൽ വെച്ച മണം. அது நாக்குல வச்சா கசக்கும், ஆனா மூக்குல மோந்து பார்த்தா நம்ம அதை ஆமேன் வாசனையை பார்த்தா அது நமக்கு வாசனையா இருக்கும். അതൊരു പ്രവാചകന്റെ ലൈഫിനെ കാണിക്കുന്നു. அது ஒரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை காண்பிக்கிறது. ഒരു പ്രവാചകന്റെ ജീവിതം കയ്പ് നിറഞ്ഞ ജീവിതമാണ്. ஒரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கை என்று சொன்னால் அது கசப்பு நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. അവൻ എന്ത് ചെയ്താലും അവന് കയ്പിന്റെ അനുഭവമാണ്. அவர் என்னதான் நல்லது செய்தாலும் அவர் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையானது கசந்த வாழ்க்கையா தான் இருக்கு. ஏலியாവ് ദൈവം പറഞ്ഞ പ്രവചന പോയി പറഞ്ഞത്. ஆமென். எலியா தேவன் சொன்ன வார்த்தையை தான் தீர்க்க தரிசனமாய் போய் சொன்னார். താമസിച്ചത് കെരീത് തോടിന്റെ, அதனால அவர் போய் தங்கி இருந்தது ஆமென் கேரித் ஆற்றங்கரையில். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. അവന്റെ ലൈഫ് കയ്പാണ്, அவருடைய வாழ்க்கை கசப்பு நிறைந்தது. പക്ഷെ അവൻ ഏതെങ്കിലും ഒരു വീട്ടിൽ കേറിപ്പോയാൽ, ஆனால் அந்த தீர்க்கதரிசி ஏதாவது ஒரு வீட்டுக்கு சென்றால் അവിടെ ഒരു സുഗന്ധം വ്യാപരിക്കും, அங்கே ஒரு நறுமணம் வீசும். ഏലിയാവ് വീട്ടിൽ കയറിയ സാരാപാത്ത് വീട്ടിൽ മരണം നടന്നു. ஆமென். ஹல்லேலூயா. எலியா வீட்டுக்கு போனதான சாரிபாத் வீட்டிலே ஒரு மரணம் நடந்தது. എന്നാൽ എപ്പോഴാണ് ഏലിയാവ് കയറിയത്, ஆனா எப்போது எலியா அந்த வீட்டுக்குள் சென்றாரோ അവിടെ ഒരു സുഗന്ധം വ്യാപരിക്കാൻ തുടങ്ങി. அங்கே ஒரு நறுமண வாசனை ஆமென் வீச ஆரம்பித்தது. അവൻ കയറിയെടുത്ത് ഉയർത്തെഴുന്നേൽപ്പിൽ നടക്കുകയാണ്. அவர் போன இடத்துல உயிர் தெழுதல் உண்டாகிறது. നിന്റെ ജീവിതം കയ്പ് നിറഞ്ഞ ജീവിതമാണെങ്കിൽ, உங்க வாழ்க்கையானது அது கசப்பு நிறைந்த வாழ்க்கை என்றால், നീ പോകുന്നിടത്ത് മധുരം ഉണ്ടാകും. நீங்க போகிற இடங்களில் எல்லாம் மதுரமான அனுபவங்கள் നീ உண்டாகும். പോകുന്നിടത്തെല്ലാം വലിയ വലിയ ഡെലിവറൻസുകൾ നടക്കും. போகிற
இடத்துல எல்லாம் பெரிய பெரிய விடுதலைகள் உண்டாகும். കരം വീശി അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചോട്ടെ. கரங்களை வேகமாய் தட்டி தேவனை துதிப்போம். നിന്റെ ജീവിതത്തിൽ മാറി മാറി പ്രോബ്ലങ്ങൾ പ്രശ്നങ്ങൾ കൈപ്പിന്റെ അനുഭവങ്ങൾ വരുന്നത് உங்க வாழ்க்கையில் அடிக்கடி கசப்பு ஆமென் வெறுப்பான சூழ்நிலைகள் வருகிறது என்றால் നിന്നിലൂടെ എന്തൊക്കെ വിടുതൽ നടക്കാൻ പോവുകയാണ്. ஏனென்றால் உங்கள் மூலமாய் ஏதோ விடுதலை உண்டாக போகிறது என்பதுதான் உண்மை. നിന്നിലൂടെ ചില വീടുകൾ സ്വതന്ത്രമാകാൻ പോവുകയാണ്. உங்கள் மூலமாய் சில வீடுகள் விடுவிக்கப்பட போகிறது. നിന്നിലൂടെ ചില സഭകൾ വിടുവിക്കപ്പെടാൻ പോവുകയാണ്. உங்கள் மூலமாய் சில சபைகள் விடுவிக்கப்பட போகிறது. നിന്നിലൂടെ ചില രാജ്യങ്ങൾ വിടുവിക്കപ്പെടാൻ പോവുകയാണ്. உங்கள் மூலமாய் சில தேசங்களே விடுவிக்கப்பட போகிறது. നിന്നിലൂടെ ചില പട്ടണങ്ങൾ വിടുവിക്കപ്പെടാൻ പോവുകയാണ്. உங்கள் மூலமாய் சில பட்டணங்கள் விடுதலையாக போகிறது. നിന്റെ ദേശം നിന്നിലൂടെ വിടുവിക്കപ്പെടാൻ പോവുകയാണ്. உங்கள் தேசம் உங்கள் மூலமாய் விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறது. ഹല്ലേലൂയ ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആർക്കുമില്ലാത്ത പ്രശ്നം ആർക്കുമില്ലാത്ത പ്രോബ്ലം കൈപ്പ് നിറഞ്ഞ ജീവിതമാണെങ്കിൽ ധൈര്യത്തോടെ പറ ഐ ആം പ്രോഫറ്റ്. யாருக்கும் இல்லாத பிரச்சனை யாருக்கும் இல்லாத ப்ராப்ளம் கசந்த வாழ்க்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் தைரியமா சொல்லுங்க நான் ஒரு தீர்க்கதரிசி என்று. ഞാനൊരു പ്രവാചകനാണ്. நான் ஒரு தீர்க்கதரிசி. ഞാനൊരു അപ്പോസ്തലനാണ്. நான் ஒரு அப்போஸ்தலர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇനി ധൂപവർഗം എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ്? ஆமென். தூப வர்க்கம் என்றால் என்ன? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു പുരോഹിതൻ ആലയത്തിൽ വരുമ്പോൾ ஒரு ஆசாரியன் ஆலயத்துக்குள் வரும்போது വെറും കൈയോടെ വരത്തില്ല. அவர் வெறுங்கையாய் வரமாட்டார். അവന്റെ കയ്യിൽ ധൂപവർഗം വരും. அவருடைய கையிலே தூப வர்க்கத்தை பிடித்துக் கொண்டு வருவார். അതും വീശിക്കൊണ്ടാവും அந்த വരുന്നത്. தூப வர்க்கத்தை வீசிக்கொண்டே வருவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അതിന്റെ അർത്ഥം அதனுடைய பொருள் നിന്റെ എല്ലാ ക്വസ്റ്റ്യന്റെ ആൻസർ പുരോഹിതന്റെ കയ്യിലുണ്ട്. உங்களுடைய எல்லா கேள்விக்குரிய பதில் ஆசாரியனுடைய கையிலே இருக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അവനിലൂടെ ഒരു ഡെലിവറൻസ് നടക്കുന്നത്. அவர் மூலமாய் ஒரு விடுதலை உண்டாகிறது. യേശു പ്രവാചകനായിരുന്നു. இயேசு தீர்க்கதரிசியாய் இருந்தார். ലൂക്കോസ് സുവിശേഷം 24:19 പറയുന്നു. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது. അവൻ വാക്കിലും പ്രവൃത്തിയിലും ശക്തനായ പ്രവാചകൻ. அவர் வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പുരോഹിതൻ ஆசாரியன் ധൂപവർഗത്തെ കാണിക്കുന്നു. தூப வர்க்கத்தை காண்பிக்கிறது. അതും അവൻ എവിടെ പോയാലും സുഗന്ധത്തെ കാണിക്കുന്നു. ஆசாரியன் எங்கே போனாலும் நறுமண வாசனையை காண்பிக்கிறது. അവിടെ എന്തെങ്കിലും ആവശ്യമില്ലാത്തതൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ ഈ മണം അടിച്ചിറങ്ങി പോകും. அங்கே ஏதாவது தேவையில்லாத நாற்றங்கள் இருக்குமானால் இந்த வாசனை நிமித்தமாய் அந்த நாற்றங்கள் வெளியேறும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ കൊതുകോ ഇങ്ങനത്തെ ഈച്ച എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ പറന്നു പോകും. ஆமென். அங்க கொசுவோ ஆமென் அந்த ஈக்களோ இருந்தால் வண்டு இருந்தா அங்க இருந்து அது பறந்து போய்விடும். അതിന്റെ അർത്ഥം ഒരു പുരോഹിതൻ നിന്നെ പാസ് ഓവർ ചെയ്യുമ്പോൾ அப்படி என்றால் ஒரு ஆசாரியன் உங்களை கடந்து செல்லும் போது ദുരാത്മാക്കൾ അലറി ഓടും. அசுத்த ஆவிகள் அலறி வெளியே ஓடும். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை தட்டி தேவனை ഒരു துதிப்போம். പുരോഹിതൻ സഭയ്ക്കകത്ത് കയറി നടക്കുമ്പോൾ ஒரு ஆசாரியன் சபைக்குள்ளே வந்து நடக்கும்போது മുക്കിലും മൂലയിൽ ഇരിക്കുന്ന പിശാചുക്കൾ പറന്നു പോകും. முக்கு மூலையில் இருக்கக்கூடிய பிசாசுகள் வெளியே பறந்து ஓடிவிடும். കരങ്ങളെ വീശി തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് நல்ல கைகளை வேகமாய் தட்டி தேவனை துதிப்போம். പോരാ 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 போதாது. അന്യഭാഷകൾ പറഞ്ഞ് ദൈവത്തെ സ്തുതിച്ച് அந்நிய பாஷைகளை சொல்லி தேவனை I துதிப்போம். am something special. நான் விசேஷமானவர். I am something special. நான் விசேஷமானவர். Hallelujah. ஹalleluya. மூன்றாவதாக പൊന്ന് பொன் രാജാവിനെ കാണിക്കുന്നു. ராஜாவை காண்பிக்கிறது. രാജത്വത്തെ കാണിക്കുന്നു. ராஜரீகத்தை காண்பிக்கிறது. അപ്പൊ ഈ 3 ഓയിലിന്റെ അർത്ഥം அப்ப இந்த 3 பரிமள தைலம் ஊற்றப்படுவதற்குரிய அர்த்தம் യേശുവിന്റെ മേൽ വീണ ഒരു ഓയിൽ അവൻ പ്രവാചകന്റെ ഓയിലായിരുന്നു. இயேசுவின் மீது ஊற்றப்பட்ட பரிமள தைலம் அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். രണ്ടാമത്തെ ഓയിൽ இரண்டாவது பரிமள தைலம் അവൻ ശ്രേഷ്ഠ മഹാ പുരോഹിതനെ കാണിക്കുന്നു. அவர் மகா பிரதான ஆசாரியன் என்பதை காண்பிக்கிறது. മൂന്നാമത്തെ ഓയിൽ மூன்றாவது தைலம் അവൻ രാജാവെന്ന് കാണിക്കുന്നു. அவர் ராஜா என்பதை காண்பிக்கிறது. തല മുതൽ കാല് വരെ ഒഴുകിയത്. ஓ அதுதான் தலை முதல் கால் வரையிலும் வழிந்தோடினது. ഈ അഭിഷേകം എവിടെ ഒഴുകുന്നു? இந்த அபிஷேகம் எங்கே வழிந்தோடுகிறதோ ഈ അഭിഷേകം നിന്റെ തലയിലൂടെ ഒഴുകിയാൽ இந்த அபிஷேகம் உங்கள் தலையின் வழியாக வழிந்தோடினால் നിന്റെ തലയിൽ ദൈവം കിരീടത്തെ വയ്ക്കും. உங்கள் தலையில் தேவன் கிரீடத்தை சூட்டுவார். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ട് நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். നീ കരഞ്ഞ ഇടത്ത് തലയിൽ കിരീടം വരും. நீங்க அழுத இடத்தில் உங்கள் தலையிலே கிரீடம் வைக்கப்படும். എവിടെയാണോ നീ കരഞ്ഞത്? எங்கே അழுதாயோ ആരാണോ നിന്നെ കരയിപ്പിച്ചത്? உங்களை அழ வைத்தார்களோ അവരുടെ നടുവിൽ அவர்கள் നടുவே നിന്റെ തലയിൽ உங்கள் தலையில் കിരീടത്തെ വച്ച് கிரீடத்தை வைத்து ദൈവം മാനിക്കും. தேவன் உங்களை கனம் பண்ணுவார். Praise the Lord. ஆமென்.
ചുറ്റും കൂടി നിന്ന് കല്ലെറിയുന്നുണ്ടോ? ஆமென். உங்களை சுற்றிலும் கூடி நின்று உங்கள் மேலே கல்லெறிகிறார்களா? ഒറ്റപ്പെടുത്തുന്നോ? தனிமைப்படுத்துகிறார்களா? നിന്ദിക്കുന്നോ? நிந்திக்கிறாங்களா? അപമാനിക്കുന്നോ? அவமானப்படுத்துறாங்களா? കരയിപ്പിക്കുന്നോ? ஓ, உங்களை அழ வைக்கிறாங்களா? വേദനിപ്പിക്കുന്നോ? வேதனைப்படுத்துறாங்களா? അവരുടെ നടുവിൽ அவர்கள் நடுவே നിന്റെ തലയിൽ ദൈവം കിരീടം വയ്ക്കും. உங்கள் தலையில் தேவன் கிரீடத்தை வாய்ப்பார். യു ആർ റോയൽ. ஏனென்றால் நீங்கள் ராஜரீகம் உள்ளவர்கள். ആർക്കുമില്ലാത്ത കല്ലേറ് നിനക്ക് വരുന്നു എങ്കിൽ, யாருக்கும் இல்லாத கல்லெறியப்படுகிற அனுபவம் உங்களுக்கு வருகிறது என்றால், ആർക്കുമില്ലാത്ത കാറിത്തുപ്പലിന്റെ അനുഭവം വരുന്നു എങ്കിൽ, யாருக்கும் இல்லாத காரி துப்புகிற அனுபவம் உங்களுக்கு வருது என்றால், എല്ലാരും കൂടെ നിന്നെ ചേർന്ന് ഒറ്റപ്പെടുത്തുന്നു എങ്കിൽ, எல்லாரும் சேர்ந்து உங்களை தனிமைப்படுத்துகிறார்கள் என்றால், നിന്നെ വീട്ടിൽ നിന്ന് ഇറക്കി വിട്ടു എങ്കിൽ, உங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டு விட்டார்கள் என்றால், 17ാമത്തെ വയസ്സിൽ ദാവീദിനെ വീട്ടിൽ നിന്ന് ഇറക്കി വിട്ടു. 17வது வயதிலே தாவீதை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். നടന്ന് 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 நடந்து 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 അപ്പൻ കൂടെ ഇല്ലാത്ത നടത്ത, ஓ, தகப்பன் கூட இல்லாத தனிமையில் நடக்கிற അമ്മ കൂടെ ഇല്ലാതെ നടക്കുന്ന രാത്രികൾ, ஓ, தாயார் கூட இல்லாத நடக்கக்கூடிய நடைகள், അമ്മ സഹോദരങ്ങൾ കൂടെ ഇല്ലാത്ത രാത്രികൾ, ஓ, சகோதரர்கள் தன்னோடு கூட இல்லாத இரவுகள். 13 വർഷം അലഞ്ഞു നടന്നു. 13 வருடங்கள் அலைந்து திரிந்தார். 30ാമത്തെ വർഷം 30வது வருஷத்தில் നടന്നു കേറിയത്, ஓ, அவர் நடந்து வந்தது, നടന്നു കേറിയത് நடந்து உள்ள போனது കൊട്ടാരത്തിനകത്താണ്. அரண்மனைக்குள்ளே. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ആർക്കുമില്ലാത്ത ഒറ്റപ്പെടൽ, ആർക്കുമില്ലാത്ത അലച്ചൽ, ആർക്കുമില്ലാത്ത വേദന നിന്നെ തേടി വരുന്നു എങ്കിൽ, യു ആർ ദ കിങ്, യു ആർ റോയൽ. നിന്റെ മേൽ ഒരു രാജകീയ അഭിഷേകം ഉണ്ട്. ஓ, யாருக்கும் இல்லாத வேதனை, யாருக்கும் இல்லாத தனிமை, யாருக்கும் இல்லாத நிந்தை உங்களுக்கு வருகிறது என்றால், ஏனென்றால் நீங்கள் ராஜரீகம் உள்ளவர்கள், ஏனென்றால் நீங்கள் ராஜாவா இருக்கிறீர்கள். കരമടിച്ചു கைகளை தட்டி അല്പനേരം അന്യഭാഷ പറഞ്ഞ ആരാധിച്ചു. கொஞ்ச நேரம் நல்ல கையை தட்டி அந்நிய பாஷை சொல்லி ஆராதிப்போம். ബന്ധുക്കൾ നിന്നെ ഒറ്റപ്പെടുത്തിയെങ്കിൽ, உறவுகள் உங்களை தனிமைப்படுத்தினார், സ്വന്തം സഹോദരങ്ങൾ ഒറ്റപ്പെടുത്തിയെങ്കിൽ, கூட பிறந்த பிறப்புகளே உங்களை தனிமைப்படுத்தினார், വേദനിപ്പിച്ചു എങ്കിൽ, வேதனைப்படுத்தினார்கள் என்றால், നിന്റെ അവസാന കല്ലറയല്ല, உங்களுடைய முடிவு என்பது கல்லறை அல்ல, നിന്റെ അവസാന കൊട്ടാരമാണ്. உங்கள் முடிவு என்றால் அதுதான் அரண்மனை. ஆமென். நல்ல கையை தட்டி எஸ், உங்கள் முடிவு கல்லறை அல்ல, உங்கள் முடிவு அரண்மனை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈശായും മക്കളും ദാവീദിനെ നോക്കി നടക്കുകയാണ്. ஈசாயும் ஆமென் அவருடைய பிள்ளைகளும் தாவீதை தேடி நடக்கிறார்கள். 13 വർഷമായി ചെറുക്ക ഇറങ്ങിപ്പോയിട്ട്. ஆமென். 13 வருஷம் ஆகுது இந்த பையன் வெளில போய். എല്ലാ സെമിത്തേരിയിലും പോയി നോക്കുകയാണ്. எல்லா கல்லறையிலையும் போய் பார்க்கறாங்க. ഓരോ കല്ലറയില് ടോർച്ച് അടിച്ച് നോക്കുന്നു. எல்லா கல்லறையில லைட் அடிச்சு பார்க்கறாங்க. ഡേവിഡ് എന്ന് എവിടെ എഴുതിയിരിക്കുന്നു? டேவிட், தாவீதுன்னு எங்க எழுதிருக்கு? എല്ലാ സെമിത്തേരിയിലും പോയി. எல்லா கல்லறைக்கும் போய். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. Jesus. ഒരു കല്ലറയിലും ദാവീദിന്റെ പേരില്ല. ஆனா ஒரு கல்லறையிலும் தாவீதின் பேர் இல்லை. എന്റെ മോൻ അവിടെ എല്ലാ സെമിത്തേരിയിലും പോയി അന്വേഷിച്ചു. எல்லா கல்லறைக்கும் போய் தேடுகிறார், என் மகன் எங்கே என்று. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആരോ പറഞ്ഞു, யாரோ சொன்னாங்க, നീ ഇനി നോക്കേണ്ട ഒരേ ഒരു സ്ഥലമേ ഉള്ളൂ, நீ போய் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, കൊട്ടാരം. அதுதான் அரண்மனை. ஆமென். എല്ലാ ഹോസ്പിറ്റലിലും കയറി ഇറങ്ങി, எல்லா மருத்துவமனைக்கும் ஏறி போய் பார்த்தாச்சு, എല്ലാ ഓർഫനേജും കയറി ഇറങ്ങി, எல்லா அனாதை ஆசிரமங்களுக்கு போய் பார்த்து എല്ലാ விட்டாச்சு, സൂപ്പർ മാർക്കറ്റും കയറി ഇറങ്ങി, எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு, എല്ലാ മോളും കയറി ഇറങ്ങി, எல்லா மாலுக்கும் போயிட்டு வந்தாச்சு, അല്ലെങ്കിൽ എല്ലാ സെമിത്തേരിയും കയറി ഇറങ്ങി, எல்லா கல்லறையையும் தேடி பார்த்தாச்சு. ഒരുത്തൻ പറഞ്ഞു, ஒருவன் சொன்னான், ഒരിടവും നിന്റെ മോൻ ഇല്ലെങ്കിൽ ஒரு இடத்துல உங்க மகன் இல்லாவிட்டால் അവൻ കല്ലറയ്ക്കകത്തല്ല, அவன் கல்லறைக்குள்ள இல்லை, കൊട്ടാരത്തിൽ പോയി നോക്കാൻ പറഞ്ഞു. அரண்மனைக்கு போய் பார் என்று சொன்னார்கள். കരം അടിച്ചു പറഞ്ഞു, கையை தட்டி சொல்லுங்க, നിന്നെ உங்களை കല്ലറയ്ക്കകത്ത് കാണില്ല, கல்லறைக்குள்ள இருக்க முடியாது, ഹോസ്പിറ്റലിൽ കാണില്ല, மருத்துவமனையில நீங்க இருக்க மாட்டீங்க, മണ്ണിന്റെ അടിയിൽ കാണില്ല, மண்ணுக்கு அடியில நீங்க இருக்க மாட்டீங்க, കൊട്ടാരത്തിലാണ്. நீங்கள் அரண்மனைக்குள்ளே നിന്നെ രാജാവാക്കുന്ന അഭിഷേകം உங்களை ராஜாவாய் மாற்றுகிற அபிஷேகம் ഇന്ന് രാത്രി ഒഴുകുന്നു. இந்த இரவிலே உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. Receive the power of anointing. அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். അല്പനിമിഷം കരങ്ങളെ അടിച്ച് അന്യഭാഷ പറഞ്ഞ്, ஓ, கொஞ்ச நேரம் நல்ல கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை ஆராதிப்போம். എല്ലാ ഫൈനാൻഷ്യൽ ഏരിയയിലും മാറ്റം ഉണ്ടാകട്ടെ, எல்லா பொருளாதார பகுதியிலே மாற்றங்கள் உண்டாகட்டும், ഫൈനാൻഷ്യൽ ബ്ലെസ്സിംഗ് ഉണ്ടാകട്ടെ, பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ഈ ഓയിൽ എവിടേക്ക് ഒഴുകുന്നു, இந்த எண்ணெய்
தைலம் எங்கே எல்லாம் ஊற்றப்படுகிறது അവിടെ ஜெயம் ஜெயம் ஜெயம். அங்கே வெற்றி ஜெயம் வெற்றி. நீ ஆக்கிரகிச்ச ப்ராப்பர்ட்டி, நீங்க விரும்பின அந்த இடம், நீ ஆக்கிரகிச்ச வீடு, நீங்க விரும்பின வீடு, நீ ஆக்கிரகிச்ச ஜோலி, நீங்க விரும்பின வேலை, நீ ஆக்கிரகிச்ச பிசினஸ், நீங்க விரும்பின வியாபாரம், அது சக்சஸ் ஆயிருக்கும். அது வெற்றியா இருக்கும். നിന്നെ ജയത്തിൽ കൊണ്ടുപോകുന്ന അഭിഷേകം, உங்களை ஜெயத்துக்கு நேராய் கொண்டு போகக்கூடிய அபிஷேகம், നിന്നെ തോൽവിയിൽ നിന്ന് ജയത്തിൽ കൊണ്ടുപോകുന്ന അഭിഷേകം, உங்களை தோல்வியில் இருந்து வெற்றிக்கு நேராய் கொண்டு போகக்கூடிய அபிஷேகம், നിന്നെ മരണത്തിൽ നിന്ന് ജീവനിൽ കൊണ്ടുപോകുന്ന അഭിഷേകം, உங்களை மரணத்தை விட்டு ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகிற அபிஷேகம் ഇന്ന് രാത്രി വ്യാപരിക്കുന്നു. இந்த இரவிலே கிரியை செய்கிறது. Receive the power of anointing. தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചോ. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നീയും ഞാനും ദൈവത്തിന്റെ പദ്ധതിയിൽ നിന്നാൽ, நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்தில் இருப்போமானால், ഹല്ലേലൂയ, ஹalleluya, കാക്ക വരുന്നുണ്ടോ എന്ന് നോക്കി നിൽക്കത്തില്ല. நாம் காக்கா வருதான்னு பார்த்துட்டு இருக்க மாட்டோம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഏലിയാവിന്റെ ദൈവം എന്റെ കൂടെ. எலியாவின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ഏലിയാവിന്റെ കാക്ക എവിടെ എന്നല്ല ചോദിക്കുന്നത്. எலியாவின் காக்கா எங்கே அப்படின்னு அல்ல. എലീഷ ചോദിച്ചത്, எலிசா கேட்டார், ഏലിയാവിന്റെ പുതപ്പ് എവിടെ, எலியாவின் சால்வை எங்கே, ഏലിയാവിന്റെ കാക്ക എവിടെ, எலியாவின் காகம் எங்கே എന്നല്ല ചോദിച്ചത്. அப்படி எலிசா கேட்கவே இல்லை. എലീഷ ചോദിച്ചത്, எலிசா கேட்டார், ഏലിയാവിന്റെ ദൈവം എവിടെ. எலியாவின் தேவன் எங்கே. കരമടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க. ഏലിയാവിന്റെ ഉറവ അല്ല, ஓ எலியாவின் ஊற்று அல்ல, ഏലിയാവിന്റെ പുതപ്പല്ല, எலியாவின் சால்வை அல்ல, ഏലിയാവിന്റെ കാക്കയല്ല, எலியாவின் காகம் அல்ல, ഏലിയാവിന്റെ ദൈവം എവിടെ. எலியாவின் தேவன் எங்கே. കരമടിച്ചു கையை தட்டு. പോര പോര പോര. போது நல்ல கைகளை தட்டி ராகதன ஹல்கனா ரியாந்தே. എനിക്ക് ഏലിയാവിന്റെ പുതപ്പ് അറിയില്ല, ஓ எனக்கு எலியாவின் சால்வை தெரியாது, ഏലിയാവിന്റെ കാക്കയെ അറിയില്ല, எனக்கு எலியாவின் காகத்தை பற்றி தெரியாது, ഏലിയാവിന്റെ ഉറവയെ അറിയില്ല, எலியாவின் ஊற்றையும் எனக்கு தெரியாது. ഏലിയാവിന്റെ കൂടെ ഉണ്ടായിരുന്ന ദൈവ പ്രവൃത്തി നിന്ന് പോയിട്ടില്ല, മരിച്ചു പോയിട്ടില്ല, ഇന്നും തുടരുകയാണ്. ஆனால் எலியாவோடு கூட இருந்த தேவனுடைய கிரியைகள் இன்றும் அவன் மரித்து போகவில்லை, அழிந்து போகவில்லை, நின்று போகவில்லை, இன்றும் அது என்னோடு கூடவே இருக்கிறது. ஈரோடு முழுவதும் பிரவர்த்தி காண போவியா, தேவ கிரியை பார்க்க போகிறார்கள். அபிஷேக அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. നല്ല കൈതട്ടി, எல்லா சபையும் நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு துதிங்க. ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി മരിച്ചു പോയിട്ടില്ല, தேவ கிரியை மரித்து போகவில்லை, அது தொடരുകയാണ്, அது தொடர்ந்து வருகிறது. ஓ ஹalleluya ஹalleluya. நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் அன்று நடந்த அற்புதங்கள், அன்று நடந்த கிரியைகள், அன்று நடந்த விடுதலை இன்றைக்கும் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில, தலைமுறையில் நடக்குது என்று சொல்லுகிறவர்கள் கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஜீசஸ் ஹalleluya. எஸ் எஸ் எஸ், அது நடக்கிறது. இந்த இரவு தொடர்கிறது. ராபா தானா மஹல்கனா ரீபா பாபா. நல்ல கையை தட்டி எஸ் எஸ் எஸ், ஒரு பெரிய மாற்றம். ரகதனா ரியாந்தனா ரீபல் பிரௌடபாதனி. அந்த தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார். ஓ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. ഇതുപോലെ 3 പ്രാവശ്യം അഭിഷേകത്തിന്റെ എണ്ണ വീണ ഒരു വ്യക്തിയാണ് ദാവീദ്. இதை போலவே 3 முறை அபிஷேகத்தின் தைலம் ஊற்றப்பட்ட ஒரு நபர் தான் தாவீது. യേശുവിന് മുമ്പ് 3000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് தாவீதிന്റെ மேல் 3 இடத்து அபிஷேக தைலம் ஒழுகி. இயேசுவுக்கு முன்பே 3000 வருடங்களுக்கு முன்னதாக தாவீதின் மேலே 3 விதமான அபிஷேகம் ஊற்றப்பட்டது. 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് യേശുവിന്റെ മേൽ 3 വിധമായ അഭിഷേക தைலம் ഒഴുകി. 2000 வருடங்களுக்கு மேலே ஆமென் இயேசுவின் மேலே 3 விதமான அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. വായിക്കാം 1 സാമുവേൽ 16 അധ്യായം 1 മുതൽ. ஆமென் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 16 அதிகாரம் அந்த 1 முதலான வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த பட்டம் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா,
பெத்லகேமி ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டு 13 വരെ നിങ്ങൾ വായിക്കണം. ആമേൻ. 13வது வசனம் வரையில நீங்க வாசிக்கணும். ഒന്നാമത് ദാവീദിനെ ദൈവൻ നിന്ദിച്ച് അപമാനിച്ച് മരിക്കാൻ ആഗ്രഹിച്ച വീട്ടിന്റെ മുമ്പിൽ വെച്ച് കൊമ്പഭിഷേകം ചെയ്തു. ஆமென். நிந்தித்து அவமானப்படுத்தின, ஆமென், மரிக்க வேண்டும் என்று விரும்பி அவனை காட்டுக்கு அனுப்பின அதே வீட்டுக்கு முன்பதாக தேவன் அவனை அழைத்து வர செய்து அவனுக்கு மேலே கொம்பினாலே அபிஷேகத்தை செய்வித்தார். ഒന്നാമത്തെ അഭിഷേകം, முதல் அபிஷேகம். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഈ ഈശായി കരടിയും സിംഹമുള്ള കാട്ടിൽ പറഞ്ഞയച്ചത് മരിക്കാൻ വേണ്ടി തന്നെയാണ്. ஆமென். இந்த ஈசாய் தாவீதை ஆமென் காட்டுக்கு அனுப்பினது அந்த காடு, ஹல்லேலூயா, சிங்கம் கரடி இருக்கக்கூடிய காடு, அந்த காட்டுக்கு இவன் அனுப்பினதற்குரிய காரணம் இவன் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி அவன் அனுப்பினான். എനിക്ക് ഒത്തിരി മക്കളുണ്ട്, எனக்கு அநேக பிள்ளைகள் உண்டு. 7 പേരുണ്ട്. 7 பேர் இருக்காங்க. നിന്നെ വേണ്ട, உன்னை எனக்கு தேவையில்லை, ചത്ത് തൊലഞ്ഞു പോ, செத்து தொலை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. യേശുവിനെ എത്ര പേരുണ്ടായിരുന്നു? இயேசுவுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? യേശുവിനെയും കൂട്ടി 8. இயேசுவை சேர்த்து 8 பேர்கள். ദാവീദ് സെയിം പാറ്റേൺ, அதே போலதான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. രണ്ടുപേരും ചാകാൻ വേണ്ടി ജനിച്ചവരായിരുന്നു. 2 பேரும் மரிப்பதற்காகவே பிறந்தவர்கள். സ്വന്തം വീട്ടുകാർ ദാവീദിനെ കൊല്ലാൻ നോക്കുക. ஆமென். சொந்த வீட்டாரே தாவீதை கொல்ல பார்க்கிறார்கள். സാമുവേൽ പറഞ്ഞു, சாமுவேல் சொன்னார், ചെറുക്കൻ വനത്തിലിരിക്കുന്ന ഒരു റിപ്പോർട്ട് കിട്ടിയിട്ടുണ്ട്. ஆமென். அவருக்கு பையன் காட்டுல இருக்கிற ரிப்போர்ட் கிடைச்சிச்சு சாமுவேலுக்கு. സാമുവേൽ പറഞ്ഞു, சாமுவேல் சொன்னார், കാട്ടിൽ കൊണ്ടുപോയി അഭിഷേകം ചെയ്യട്ടെ. ஆமென், நான் போய் காட்டுல போய் அபிஷேகம் பண்ணட்டுமா? ദൈവം പറഞ്ഞു, നോ നോ നോ. ஆனால் தேவன் சொன்னா, இல்ல இல்ல இல்ல, രാജാവിന്റെ രഥത്തിൽ കയറ്റി അവനെ വീട്ടിൽ കൊണ്ടുവരണം. ராஜாவின் ரதத்துல ஏற்றி அவனை அவன் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். നടന്നു പോയവൻ, நடந்து போனவன் തിരിച്ചു വന്നത് திரும்ப வந்தது റോൾസ് റോയൽസിലാണ് വന്നത്. ரோல்ஸ் ராயல்ஸ்ல தான் வந்தார். ஹல்லேலூயா. രാജരഥത്തിലാ തിരിച്ചു വന്നത്. ராஜ ரதத்துல திரும்பி வந்தார். ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னார், എനിക്കൊരു നിർബന്ധമുണ്ട്. எனக்கு ஒரு கட்டாயம் இருக்கிறது. ഇവനെ നിന്ദിച്ച അതേ വീട്ടിൽ വെച്ച്, இவனை நிந்தித்த அதே வீட்டில் வைத்து എനിക്ക് അവനെ അഭിഷേകം ചെയ്യണം. நான் அவனை அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അത് ചിന്ന അഭിഷേകമല്ല, அது சின்ன அபிஷேகம் அல்ல, കൊമ്പഭിഷേകം. அது கொம்பின் அபிஷேகம். കാട്ടുപോത്തിന്റെ കൊമ്പിനെ എടുത്ത് അതിനകത്ത് എണ്ണ ഒഴിച്ചു കൊണ്ടുപോകാൻ പറഞ്ഞു. ஆமென். காண்டாமிருகத்தின் கொம்பை எடுத்து அதிலே அபிஷேக தைலத்தை ஊற்றி கொண்டு வர சொன்னார். ഹല്ലേലൂയ. ஆமென். നിന്റെ അഭിഷേകത്തിന്റെ ബലം കാണ്ടാമൃഗത്തിന്റെ ബലമാണ്. உங்க அபிஷேகத்தின் பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ഹല്ലേലൂയ. ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഈ അഭിഷേകം നിന്റെ തലയിൽ ഒഴുകിയ, இந்த அபிஷேகம் உங்கள் தலையிலே ஊற்றப்பட்டால், കൊമ്പை ഉയർത്തി നീരേ, തലയെ ഉയർത്തി നീരേ, என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி యేసయ్యా, நன்றி தகப்பனே. கையை தட்டி நன்றி యేసయ్యா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போகவில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி యేసయ్యా, நன்றி தகப்பனே, நன்றி యేసయ్యా. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு
நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ഒന്നാമത്തെ അഭിഷേകം, முதல் அபிஷேகம் വീട്ടിൽ വെച്ച്, அவனுடைய வீட்டில் வைத்தே. ഏത് വീട്ടിൽ നിന്നാണോ നീ കരഞ്ഞോണ്ട് ഇറങ്ങിപ്പോയത്, எந்த வீட்டில் இருந்து நீ அழுது கொண்டே வெளியே சென்றாயோ, നെഞ്ചു പൊട്ടി നിലവിളിച്ചത് എവിടെയാണോ, நீ எங்கே இருதயம் உடைந்து கூக்குலிட்டு சத்தமிட்டு அழுதாயோ, എവിടെയാണോ ബലമില്ലാതെ നീ കരഞ്ഞത്, எங்கே உன்னிலே பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாயோ, ഒന്നാമത്തെ ഓയിൽ അവിടെ ഒഴുകും. முதல் அபிஷேக தைலம் அங்கே உன்மேல ஊற்றப்படும். അവരുടെ മുമ്പിൽ വെച്ച് ദൈവം ഒഴിക്കും. அவர்களுக்கு முன்பதாகவே வைத்து தேவன் அபிஷேகம் பண்ணுவார். இரண்டாவதாக ரெண்டு சாமுவேலின் புத்தகம் 2-ാം അധ്യായം 2வது அதிகாரம் 1 முதல் வாசிക്കാം. 1 முதல் வாசிக்க கேட்கலாம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய யெஸ்ரேல் ஊராளாகிய அகினோவோடும் நபாலின் மனைவியாகிய கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான். அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சூட்டூர்களில் குடியிருந்தார்கள். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். Praise the Lord. ஆமென். രണ്ടാമதாக യഹൂദ ഗോത്രത്തിന്റെ നടുവിൽ വെച്ച് ദൈവം ദാവീദിനെ അഭിഷേകം ചെയ്തു. யூத கோத்திரத்தின் நடுவாக வைத்து தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினார். നമ്പർ 1, முதலாவது വീട്ടുകാരുടെ നടുവിൽ വെച്ച് അഭിഷേകം ചെയ്തു. வீட்டாருக்கு முன்பதாக வைத்து தேவன் அபிஷேகம் செய்தார். അപ്പന്റെ, தகப்பனுடைய, അമ്മയുടെ, தாயாருடைய, சகோதரருடைய നടുവിൽ വെച്ച് நடுவே வைத்து தேவன் அபிஷேகம் பண்ணினார். இரண்டாவதாக സകല റിലേറ്റീവ്സിന്റെ മുമ്പ് വെച്ച്, எல்லா உறவுக்காரர்களுக்கு முன்னதாக வைத்து, യഹൂദ ഗോത്രം എന്ന് പറഞ്ഞാൽ யூத கோத்திரம் என்று சொன்னால் എല്ലാ റിലേറ്റീവ്സിനെയും വിളിച്ചു വരുത്തി. இவனுடைய எல்லா உறவுக்காரர்களையும் அழைத்து வரவழைத்தார்கள். മദിനിയെയും മാമനെയും മച്ചാനെയും അണ്ണനെയും അണ്ണിയെയും തങ്കച്ചിയെയും അക്ക എല്ലാത്തിനെയും വിളിച്ചു വരുത്തി. ஆமென். அங்க ஆமென் அத்தை, மாமா, சித்தப்பா, ஆமென் சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, ஆமென் மச்சான், யாமா எல்லாரையும் கொண்டு வந்தாச்சு. നിന്റെ ഗോത്രത്തിൽ ആരൊക്കെ നിന്നെ വേദനിപ്പിച്ചു, உங்க கோத்திரத்துல யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினார்களோ എല്ലാത്തിന്റെ വാട്സാപ്പിൽ മെസ്സേജ് പോയി. எல்லாருடைய வாட்ஸ்அப் மெசேஜ் போயிடுச்சு. വരണം, வந்தே ஆக வேண்டும். നിന്റെ മുമ്പിൽ വെച്ച്, உனக்கு முன்பாக வைத்து. നിനക്ക് വേണ്ടാത്ത ഒരുത്തൻ ഉണ്ടായിരുന്നല്ലോ, ஆமென் உனக்கு தேவையில்லாத ஒருத்தர் இருந்தானே, നീ അവഗണിച്ച ഒരുത്തൻ ഉണ്ടായിരുന്നല്ലോ, நீ கனவீனப்படுத்தின ஒருவன் இருந்தானே, നീ അപമാനിച്ച ഒരുത്തൻ நீ ഉണ്ടായിരുന്നു, அவமானப்படுத்தின ஒருவன் இருந்தானே, അവനെ ഞാൻ അഭിഷേകം ചെയ്യാൻ പോകും. அவனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். ഹല്ലേലൂയ. ஆமென். പോയിന്റ് കണ്ടോ? குறிப்பை பாருங்க. ഒന്നാമത് ദാവീദിനെ സ്വന്തം അപ്പന്റെയും അമ്മയുടെയും സഹോദരങ്ങളുടെ നടുവിൽ അഭിഷേക തൈലം ഒഴിച്ചു. அவன் முதல் முறையாக தாவீதுக்கு மேலே தேவன் ஹல்லேலூயா தகப்பனுடைய, தாயுடைய, அவனுடைய சகோதரருக்கு நடுவாக வைத்து தாவீதை அபிஷேகம் பண்ணினார். അഭിഷേക തൈലം ഒഴിച്ചു. அபிஷேக தைலத்தை ஊற்றினார். இரண்டாவதாக സകല റിലേറ്റീവ്സിനെ വിളിച്ചു വരുത്തി. சகல உறவுக்காரர்களை வரவழைத்தார். യഹൂദ ഗോത്രത്തെ മുഴുവനെ വിളിച്ചു വരുത്തി. யூத கோத்திரம் முழுவதையும் வரவழைத்தார்கள். അവരുടെ മുമ്പിൽ വെച്ച് ഓയിൽ ഒഴിച്ചു. அவர்களுக்கு முன்னதாக வைத்து அபிஷேக தைலத்தை ஊற்றினார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മൂന്നാവதாக 2 சாமுவேலின் புத்தகம் 5-ാം അധ്യായം 5வது அதிகாரம் 1 മുതൽ താഴോട്ട് വായിക്കാം. 1 முதல் கீழே வாசிக்கலாம். அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇപ്പോൾ മൂന്നാമത്തെ പ്രാവശ്യം ഓയിൽ ഒഴിക്കുക. இப்போ மூன்றாவது முறையாக அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது.
സകല രാജ്യവും കാണാൻ. സകല ദേശത്താരും കാണത്തക്കതാய். Praise the Lord. ஆமென். ഇതാണ് ദൈവത്തിന്റെ ബ്ലെസ്സിംഗ് എന്ന്. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்வது. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ആർക്കുമില്ലാത്ത കഷ്ടത അനുഭവിക്കുന്ന, யாருக்கும் இல்லாத கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய, വേദന അനുഭവിക്കുന്ന, வேதனை அனுபவிக்கிற, കയ്പിന്റെ ജീവിതത്തിൽ ഇരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, கஷ்டப்பின் வாழ்க்கையில் இருக்கிற யாராவது இருப்பீங்கன்னா നിന്റെ മേൽ ഈ തൈലം ഒഴുകാൻ പോകും. உங்க மேல இந்த தைலம் ஊற்றப்பட போகிறது. സകല ജനവും സകല രാജ്യവും കാണാൻ, சகல ஜனங்களும் சகல தேசத்தாரும் உங்களை பார்க்கத்தக்கதாய் ദൈവം നിന്നെ അഭിഷേകം ചെയ്യാൻ പോവുകയാണ്. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ലിഫ്റ്റ് താഴോട്ടാണെങ്കിൽ, ஆமென். லிஃப்ட் கீழே போகும் அப்படினா, കണ്ടോ, ലിഫ്റ്റ് താഴോട്ടാണെങ്കിൽ லிஃப்ட் கீழே போகும் அப்படினா നിന്റെ ലൈഫും ഉയരത്തിലേക്ക് പോകാൻ പോകും. உங்க லைஃப் மேல போக போகிறது. കരം അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്തേ. கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു ലിഫ്റ്റ് താഴെയാണ് പോകുന്നതെങ്കിൽ, ஒரு லிஃப்ட் கீழே உங்களை கொண்டு போகும்னா നിന്റെ ലൈഫിനെ ഉയരത്തിലെത്തിക്കുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. உங்களுடைய வாழ்க்கையை உயரத்துக்கு கொண்டு செல்லுகிற ஒரு தேவன் இருக்கிறார். കരം അടിച്ചോ, கையை தட்டி எஸ் தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതുകൊണ്ടാണ് യേശുവിന് രണ്ട് പേര് വന്നത്. அதனால தான் இயேசுவுக்கு ரெண்டு பெயர்கள் வந்தது. യേശുവേ, இயேசுவே ദാവീദ് പുത്ര. தாவீதின் குமாரனே. യേശുവേ, இயேசுவே ദാവീദ് പുത്ര. தாவீதின் குமாரனே. കാരണം അഭിഷേകങ്ങൾ ഒരുപോലെയാണ്. ஏனென்றால் அபிஷேகம் ஒரே போலதான். ഹല്ലേലൂയ. മൂന്ന് വിധ അഭിഷേകം യേശുവിനുള്ളത് കൊണ്ടാണ് மூன்று விதமான அபிஷேகம் இயேசுவின் மேல இருந்ததனாலதான் വ്യക്തിമായി വിളിച്ചത്. பர்திமேயை கூப்பிட்டு சொன்னார், യേശുവേ, இயேசுவே ദാവീദ് കുമാരനേ. தாவீதின் குமாரனே. യേശു അവിടെ നിന്നു, இயேசு அங்கே நின்றார். അവനെ സൗഖ്യമാക്കി. அவனை சுகமாக்கினார். മാർത്ത അടുക്കളയിൽ ബിസിയാണ്. மார்த்தாள் சமையல் அறையில பயங்கர அலுவலா இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கைகளை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഈ വുമൻസ് ഡേയിൽ ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, இந்த மகளிர் தினத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், നിങ്ങൾ കിച്ചണിൽ മാത്രം ബിസിയായി ഇരിക്കരുത്. நீங்க உங்க கிச்சன்ல மட்டும் ரொம்ப பிஸியா இருந்திர கூடாது. കിച്ചണിൽ മാത്രം ബിസിയായി നിന്റെ ലൈഫിനെ സ്റ്റോപ്പ് ചെയ്യരുത്. உங்க வாழ்க்கைய கிச்சன்லயே பிஸியா இருந்து முடிச்சிட கூடாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. മറിയ യേശുവിന്റെ പാദപീഠത്തിലായിരുന്നു. மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்தார். നീ കിച്ചണിൽ ബിസി ആയിരിക്കുമ്പോൾ തന്നെ நீங்க கிச்சன்ல பிஸியா இருக்கும்போது നീ യേശുവിന്റെ പാദപീഠത്തിൽ കിടക്കണം. நீங்க இயேசுவின் பாதபீடத்துல கடக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ആമേൻ. മാർത്ത സാമ്പാർ വയ്ക്കുന്നു, പരിപ്പ് വയ്ക്കുന്നു, ചിക്കൻ വയ്ക്കുന്നു, മട്ടൻ വയ്ക്കുന്നു, പൊരിയൽ വയ്ക്കുന്നു, അതിൽ ബിസി ആയിട്ടിരിക്കുകയാണ്. ஆமென். மார்த்தாள் சிக்கன் வைக்கிறா, மட்டன் வைக்கிறா, ஆமென், பொரியல் வைக்கிறா, சாம்பார் வைக்கிறா. அவள் ரொம்ப பிஸியா இருக்கறா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, യേശുവിനെ இயேசுவுக்கு മട്ടൻ കറി കൊടുത്ത് മയക്കാൻ പറ്റത്തില്ല. மட்டன் குழம்பு கொடுத்து அவரை மயக்க முடியாது. ഹല്ലേലൂയ. ഒന്നും കൊടുത്ത് അവനെ മയക്കാൻ പറ്റത്തില്ല. எதை கொடுத்து அவரை மயக்கவே முடியாது. വചനം പഠിക്കാൻ അവന്റെ കാലിന്റെ കീഴിൽ ആര് വന്നിരിക്കുന്നു, வசனத்தை கற்றுக்கொள்ளும்படி அவருடைய பாதத்தின் அருகே யார் வந்து உட்கார்ந்தாலும் അവർ ആ വ്യക്തിയാണ് യേശുവിനെ നമ്പർ 1. அந்த நபர் தான் இயேசுவுக்கு முதல் ஸ்தானத்தில். കരം വീശി തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. ஆமென். கைகளை வேகமாய் தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മാർത്ത പരിപ്പ് പാത്രം, സാമ്പാർ പാത്രം, ഇറച്ചി പാത്രം എടുത്തുകൊണ്ട് നടക്കുമ്പോൾ, ஆமென். மார்த்தாள் பருப்பு பாத்திரத்தையும் சாம்பார் பாத்திரத்தையும் இறைச்சி பாத்திரத்தையும் கொண்டு நடக்கும்போது, ഇതാ മറിയ இதோ மரியாள் ഒരു വെങ്കൽ ഭരണിയുമായി വരികയാണ്. ஒரு நலதம் என்னும் ஆமென் பரிமள தைலத்தை கொண்டு வருகிறாள். വെങ്കൽ ഭരണി. ஆமென். அங்கே ஆமென் பரணியை கொண்டு வருகிறாள். ഒരു വെങ്കൽ ഭരണി കൊണ്ടുവരികയാണ്. அங்கே அவள் ஒரு பரணியை கொண்டு வருகிறாள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ വെങ്കൽ ഭരണി എന്ന് പറയുന്നത്, இந்த பரணி என்று சொன்னால் ഇത് വിലയേറിയ ഭരണിയാണ്. இது വിലയേറപ്പെട്ട ஒன்று. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു സീരീസ് ഉണ്ട് യേശുവിനെ കുറിച്ചുള്ള ഒരു സീരീസ്, വെബ് സീരീസ്. ஆமென். இயேசுவை குறித்ததான ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. ചൂസൺ എന്ന് പറഞ്ഞ വെബ് സീരീസ് ഉണ്ട്. ஆமென். chosen என்று சொல்லி ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാനിത് പറഞ്ഞെന്ന് പറഞ്ഞ് നീ നെറ്റ്ഫ്ലിക്സിൽ പോയി എല്ലാ സിനിമയും കാണരുത്. நான் சொன்னேன்னு சொல்லி நீங்க போய் நெட்ஃபிளிக்ஸ்ல ஏறி எல்லா சினிமாவையும் பாத்துறாதீங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ചോസൺ എന്ന് പറഞ്ഞ വെബ് സീരീസ് കാണും. ஆமென். இந்த ஆமென் chosen என்று சொல்லி இருக்கக்கூடிய வெப் சீரிஸை பார்த்தா ഈ മറിയയുടെ ഈ കാര്യം എക്സ്പ്ലെയിൻ ചെയ്തിട്ടുണ്ട്. ஆமென். மரியாளுடையதான இந்த காரியத்தை குறித்து அங்கு விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. അല്പം കൂടെ ഡീപ്പായിട്ട് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്തിട്ടുണ്ട്. கொஞ்சம் கூட ஆழமாய் அதை குறித்து விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. അവൾ ഒരു കടയിൽ പോവുകയാ. அவள் ஒரு கடைக்கு போகிறாள். ഇവളെ ലുക്കിംഗ് ലൈക്ക് പുവർ ഗേൾ. இவள் பார்க்கும்போது ஒரு பயங்கர ஏழையான பெண். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കണ്ട വലിയ റിച്ച് ഒന്നുമില്ല. அவனை பார்த்தா ஆமென் அவ ஒரு பெரிய பணக்கார தோற்றத்தில் இல்லை. ഒരു സാധാരണ പെണ്ണ്. ஒரு சாதாரண பெண். ഹല്ലേലൂയ. ബൈബിൾ സ്കോളേഴ്സ് പറയുന്നു, இந்த
வேதாகம அறிஞர்கள் சொல்கிறார்கள். ഈ ബെഥാനിയയിലെ വീട്ടിൽ ലാസർ, മറിയ, മാർത്ത ഈ മൂന്ന് പേരെ പറ്റിയാണ് പറയുന്നത്. ஆமென். பெத்தானியா வீட்டை குறித்து சொல்லும்போது ஆமென் வேதம் சொல்கிறது மார்த்தாள், மரியாள், லாசர் இந்த மூன்று பேரை குறித்து தான் சொல்லப்படுகிறது. അതുകൊണ്ട് അപ്പനെയും അമ്മയെയും കുറിച്ച് പറയാത്തത് കൊണ്ട്, அதனாலதான் தகப்பனையும் தாயையும் குறித்து சொல்லாததினாலே ബൈബിൾ സ്കോളേഴ്സ് പറയുന്നു வேதாகம அறிஞர்கள் இப்படி ഈ சொல்கிறார்கள். മൂന്ന് പിള്ളേരും അനാഥരാണ്. இந்த மூன்று பிள்ளைகளும் அனாதரை பிள்ளைகள். ഇവരുടെ ചെറുപ്പത്തിലെ അപ്പനും അമ്മയും മരിച്ചുപോയി. இவருடைய சிறு வயதிலேயே தகப்பனும் தாயும் இவர்களை விட்டு தவறி போனார்கள். ലാസർ ആണ് വീട്ടിന്റെ റെസ്പോൺസിബിലിറ്റി ഏറ്റെടുത്തിരിക്കുന്നത്. லாசர் தான் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை சுமந்தவனாய் இருந்து സഹോദരിമാരെ പഠിപ്പിക്കുന്നതും കാര്യങ്ങൾ നോക്കുന്നതെല്ലാം ലാസറായിരുന്നു. சகோதரிகளை படிக்க வைப்பதும் அவருடைய காரியங்களை எல்லாம் பார்த்துக் கொள்வதும் இந்த லாசர் தான். ചെറു വയസ്സിലെ ഈ രണ്ട് പിള്ളേരും ജോലിക്ക് പോകുമായിരുന്നു. சிறு வயதிலே இந்த ரெண்டு பிள்ளைகளும் வேலைக்கு செல்வார்கள். നമ്മുടെ ആൾക്കാർ വീടുകളിൽ പാത്രം കഴുകാനും ഫാൻസി സ്റ്റോറിലും അവിടെ ഇവിടെയൊക്കെ ജോലി ചെയ്യത്തില്ല. நம்முடைய ஜனங்கள் ஆமென் வீடுகளுக்கும் ஆமென் மற்ற ஃபேன்சி ஸ்டோர் இப்படி எல்லாம் பாத்திரம் கழுவும் இப்படி பல வேலைகளுக்கு போறது போல മറിയയും അധ്വാനിക്കുന്ന ഒരു ലേഡിയായിരുന്നു. மரியாளும் உழைக்கக்கூடிய ஒரு ஸ்திரியா இருந்தார். അവരുടെ ലൈഫ് മുഴുവനും അധ്വാനിച്ച പണവുമായി, அவள் வாழ்க்கை முழுவதும் சேகரித்து உழைத்து சேகரித்ததான பணத்தோடு கூட ഈ കടയിൽ വരികയാണ്. இந்த கடைக்கு வருகிறார். Praise the Lord. ஆமென். ഇവളെ കണ്ട ഉടനെ இவனை பார்த்த உடனே ഭരണി കച്ചവടക്കാരൻ, அந்த பரணி ஆமென் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நபர் ഇവളെ കാഴ്ചക്കനുസരിച്ച് ഒരു ഭരണി എടുത്തു വെച്ചു. ஆமென். இவளுடைய தோற்றத்தை அறித்த பொறுத்தவரையில் இவருடைய தராதரம் இதுதான் என்று சொல்லி அந்த நிலையில் தான் ஒரு பரணியை ഈ கொடுத்தார். ബിസിനസ്സുകാർക്ക് சாதனம் வாங்காம வருന്നவന്റെ குவாலிட்டி கண்டா சாதனம் இட்டு இந்த கொடுக்கிறது. பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா, வியாபாரம் பண்றாங்களே, அவங்க வரக்கூடிய நபருடைய தரத்தை பார்த்து அவங்களுக்கு பொருட்களை எடுத்து கொடுக்க அது அவங்களுக்கு தெரியும். വരുന്ന ഇതിന്റെ അപ്പുറം ഒരു സാധനം എടുക്കാൻ കപ്പാസിറ്റി ഇല്ല. ஆமே வந்த நபர் இது இவ்வளவு ரூபாயை விட மேலா என கொடுத்து வாங்க முடியாது என்பதை அவங்களுக்கு தெரியும். നോക്കി വിലയിരുത്തും. ஆமென். பார்த்து இவ்வளவு மதிப்பு போட்டுருவாங்க. ഇവളെ നോക്കി വിലയിരുത്തി. ஆமென். பார்த்த உடனே இவளை குறித்த மதிப்பை அவன் போட்டு விட்டான். ക്വാളിറ്റി കുറഞ്ഞ ബോട്ടിലുകൾ എടുത്ത് ഫ്രണ്ടിൽ വെച്ചു. ஆமென். தரம் குறைந்த பாட்டில்ஸ் அவன் கையில கொடுத்தார். അവള് പറഞ്ഞു നോ. ஆமென். அவள் சொன்னா இல்லை வேண்டாம். കടയിലുള്ള ആള് എല്ലാ ബോട്ടിലും കാണിച്ചു. ஆமென். அந்த கடையில் இருக்கிற எல்லா பாட்டிலையும் அந்த ஷாப்கீப்பர் காட்டினார். നോ. அவள் சொன்னால் இல்லை வேண்டாம். ബോട്ടില് കടക്കാരൻ പറഞ്ഞു, அந்த கடைக்காரர் சொன்னார், ഇനി നിനക്ക് തരാൻ ഇവിടെ വേറെ ഒന്നുമില്ല. ஆமென், உனக்கு கொடுக்க முடியா என்னிடத்தில் வேற ஒன்றும் இல்லை. മറിയ പറഞ്ഞു, மரியாள் சொன்னார், ഈ കടയിൽ ഏറ്റവും വിലയുള്ളത് എനിക്ക് വേണം. ஆமென், இந்த கடையிலேயே எது விலையேற பெற்றதோ அது எனக்கு வேணும்னு சொன்னார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കടയിലുള്ളവൻ ഗോഡൗണിനകത്ത് കേട്ടിട്ട് ஆமென். ഒരു വലിയൊരു ഭരണി കൊണ്ടുവന്നു. கடையில உள்ளவன் குடோனுக்கு சென்று ஒரு பெரிய வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അദ്ദേഹം പറഞ്ഞു, அவர் சொன்னார், ഇതാണ് ഈ കടയിലെ ഏറ്റവും ലക്ഷറി. இதுதான் இந்த கடையில மிகவும் விலையேற பெற்ற ஒன்று. മറിയ പറഞ്ഞു, மரியாள் சொன்னார், ഇതാണ് എനിക്ക് വേണ്ടത്. அதுதான் எனக்கு தேவை. അവിടെ കയ്യിലിരുന്ന அவருடைய கையில் இருந்த പണസഞ്ചി എടുത്ത് അവന്റെ ഫ്രണ്ടിൽ വെച്ചു. சேகரித்த பணப்பையை எடுத்து அவனுக்கு முன்பதாக வைத்து, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആ ബോട്ടിൽ വാങ്ങി. அந்த வெள்ளைக்கல் பரணியை வாங்கினார். ലക്ഷക്കണക്കിന് വിലയുള്ള ഒരു ഭരണി, லட்சக்கணக்கான விலை மதிக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கல் பரணி, വർഷങ്ങളുടെ അധ്വാനം, பல வருஷத்தின் உழைப்பு. കടക്കാരൻ ചോദിച്ചു, அந்த கடைக்காரர் கேட்டார், ഇത് ആർക്ക് കൊടുക്കാനാണ്? இது யாருக்கு கொடுக்க வாங்குகிறாய்? ഇത്രയും വിലയേറിയത് വാങ്ങേണ്ട ആവശ്യമുണ്ടോ? இவ்வளவு காசு கொடுத்து விலையேற பெற்றதை வாங்க ஏதாவது தேவை இருக்கா? മറിയ പറയുകയാണ്, மரியாள் சொல்கிறார், ഇത് എനിക്ക് இது எனக்கு വിലയേറിയ ഒരുവന് കൊടുക്കാനാണ്. எனக்கு விலையேற பெற்ற ஒரு நபருக்கு கொடுக்க தான் வாங்குகிறேன். ഇത് ലോകത്തിന്റെ മുഴുവൻ രാജാവായ ഒരുവനുണ്ട്, അവന് കൊടുക്കാനുള്ളതാണ്. ஆமென். இந்த வெள்ளைக்கல் பரணி, ஆமென், உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ராஜா இருக்கிறார், அவருக்கு கொடுக்க தான் வாங்கி இருக்கிறேன் என்று சொன்னார். നീ ദൈവത്തിന് എന്തെങ്കിലും കൊടുത്താൽ, நீங்கள் தேவனுக்கு எதையாகிலும் கொடுத்தால், ഈ ലോകത്തിൽ വിലയേറിയവന് കൊടുക്കുന്നു എന്നുള്ള ചിന്ത വേണം. இந்த உலகத்திலேயே பெரிய நபருக்கு நான் கொடுக்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். ഈ ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ രാജാവിന് കൊടുക്കുന്നു എന്നുള്ള ചിന്ത വേണം. இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ராஜாவுக்கு நான் கொடுக்கிறேன் என்ற எண்ணம் நமக்குள்ளே வேண்டும். மரியா പറയുകയാണ്, மரியாள் சொல்கிறார், ഇത് എനിക്ക് இது எனக்கு വിലയേറിയ விலையேற பெற்ற വിലപ്പെട്ട மதிப்பேறு பெற்ற അവന് കൊടുക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്, அவருக்காக கொடுக்கத்தான். അതുകൊണ്ട് ലോ ക്വാളിറ്റി സാധനം എനിക്ക് വേണ്ട. அதனால தரம் குறைந்த பொருட்கள் எனக்கு தேவையில்லை. മുഴു രാജാവിനും വേണ്ടിയിട്ടാണ് ഞാൻ ഈ ഭരണി വാങ്ങുന്നത്. ஆமென். ராஜாவுக்காகத்தான் இந்த முழு வருமானத்தையும் கொடுத்து நான் இதை வாங்குகிறேன். കടയിലെ ഏറ്റവും വിലയേറിയത് അവൾ യേശുവിന് വേണ്ടി വാങ്ങുകയാണ്. அந்த கடையில் இருக்கக்கூடிய மிகவும் விலையேற பெற்ற வெள்ளைக்கல் பரணியை இயேசுவுக்காக அவள் നീ வாங்குகிறாள். സഭയ്ക്ക് വേണ്ടി ഒരു കസേര വാങ്ങുമ്പോൾ, நீங்கள் ஒரு
ആമേൻ സഭയ്ക്കാக ഒരു നാற்காலியை വാങ്ങുம்போது ആ കടയിലെ ഏറ്റവും വിലയേറിയ ചെയർ വാങ്ങണം. அந்த கடையிலே ഫർണിച്ചർ ഷോപ്പിൽ இருக்கக்கூடிய மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு நாற்காலியை நீங்க வாங்கணும். നീ സഭയ്ക്കകത്ത് ഒരു എസി വാങ്ങുമ്പോൾ நீங்க சபைக்கு ஒரு ஏசியை வாங்கும்போது അവിടുത്തെ ഏറ്റവും വിലയേറിയത് വാങ്ങണം. அங்க இருக்கக்கூடிய மிகவும் விலையேறப்பெற்ற ஏசியை தான் வாங்கணும். ഇനി സഭ പണിയുമ്പോൾ இனி சபையை கட்டி எழுப்பும்போது അവിടെ വയ്ക്കുന്ന സ്വിച്ച് ബോർഡ് സഹിതം அங்கே சபையில் வைக்கக்கூடிய சுவிட்ச் போர்டு வரையிலும் ഇലക്ട്രോണിക് കടയിലെ ഏറ്റവും വിലയേറിയതായിരിക്കണം. ஆமென். எலக்ட்ரானிக் கடையில இருக்கிறதுலயே மிகவும் விலையேறின பொருளா இருக்கிறது. അല്ലാതെ ചൈന പീസുകൾ വാങ്ങി വെക്കരുത്. எல்லாமே சைனா பீஸ் இருக்குதான்னு கேட்டு வாங்கி போய் வச்சிட கூடாது. ഇരുന്നോണ്ട് ശക്തിയോടെ ഒരു സ്തോത്രം പറയുമ്പോൾ എല്ലാം കൂടെ പൊട്ടി താഴെ. ஆமென். எல்லாரும் வல்லமையா ஒரு சோதரம் சொன்னா எல்லாமே உடைஞ்சு போற மாதிரி இருக்க கூடாது. ஆமென். അഭിഷേകത്തിൽ ഒന്ന് തുള്ളി കുതിച്ച് ഹല്ലേലൂയ എന്ന് പറയുമ്പോൾ കസേര ഒടിഞ്ഞത്. ஆமென். அபிஷேகத்துல ஒரு நபர் ஹல்லேலூயான்னு துள்ளி குதிச்சா சேர் உடைஞ்சு போகிற மாதிரி இருக்க கூடாது. ഹല്ലേലൂയ. ஆமென். സഭയിലെ നല്ല ഫസ്റ്റ് ക്വാളിറ്റി സാധനം കൊണ്ടുവയ്ക്കണം. சபையில முதல் தரமான பொருட்களை நாம் வாங்கி கொண்டு வந்து தர வேண்டும். ഈ വുമൻസ് ഡേക്ക് നീ ഒരു തീരുമാനം എടുക്കണം. இந்த மகளிர் தினத்தில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ദൈവത്തിന് കൊടുക്കേണ്ടത് ഏറ്റവും വിലയേറിയത് കൊടുക്കണം. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் மிகவும் விலையேற பெற்றதை தான் கொடுக்க வேண்டும் என்று ഏറ്റവും വിലയേറിയതായി കാണുന്നവന്, நான் மிகவும் விலையேற பெற்ற நபராக பார்க்கக்கூடியவருக்கு, ഏറ്റവും മാനിക്കുന്നവന്, ஓ நான் மிகவும் அதிகமாய் கனம் பண்ணுகிறவருக்கு, ഏറ്റവും ബഹുമാനിക്കുന്നവനാണ്, நான் மிகவும் ஆமென் அதிகமாய் மரியாதை கொடுக்கக்கூடியவர் அவர். ഹല്ലേലൂയ. ஆமென். നിന്റെ ദൈവദാസന് ഒരു ഷർട്ട് നീ എടുക്കുമ്പോൾ உங்க தேவ ஊழியருக்கு நீங்கள் ஒரு ஷர்ட் வாங்கும்போது 1000 രൂപയ്ക്കകത്തുള്ള ഒരു ഷർട്ട് ഉണ്ടെങ്കിൽ കാണിക്കൂ. ஆமென் 1000 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஏதாவது ஷர்ட் இருந்தா காட்டுவீங்களா? അങ്ങനെ ചോദിക്കരുത്. அப்படி கேட்றாதீங்க. ഈ കടയിൽ ഏറ്റവും വിലയുള്ള ഷർട്ട് എടുക്കാൻ പറയണം. இந்த கடையிலேயே இருக்கிறதுலயே நல்ல விலையேற பெற்ற Dress எடுங்கன்னு சொல்லணும். ഹല്ലേലൂയ. ஆமென். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. ദൈവദാസന്മാരെ മാനിക്കുന്നത് தேவ ஊழியர்களை கனம் பண்ணுவது ദൈവത്തെ മാനിക്കും പോലെയാണ്. தேவனை கனம் பண்ணுவதற்கு சமம். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാൽ கைகளை தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഏറ്റവും വിലയേറിയത് അവൾ യേശുവിന് വേണ്ടി വാങ്ങി. மிகவும் விலையேற பெற்றதை இந்த மரியாள் இயேசுவுக்காக வாங்கினாள். അവിടെ എഴുതിയിരിക്കുന്ന அது ഒടച്ചു കളഞ്ഞു. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த வெள்ளைக்கல் பரணி அவள் உடைத்து போட்டாள். ഈ വിലയേറിയത് இந்த விலையேற பெற்றதை ഉടയാൻ വേണ്ടിയിട്ടുള്ളതാണ്. அது உடைக்கும்படியாகவே வாங்கினார். അതാണ് മറിയയ്ക്ക് ദൈവം കൊടുത്ത ദർശനം. அதுதான் மரியாளுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு. നിന്റെ കയ്യിലിരിക്കുന്ന വിലയേറിയ ഈ ഭരണി ഉടയുന്നത് പോലെ, ஓ உன் கையிலே இருக்கக்கூடிய விலையேற பெற்ற இந்த வெள்ளைக்கல் பரணி உடைவது போலவே നിന്റെ ഗുരു ഉടയും. உன்னுடைய ஆமென் ராபி குரு உடைக்கப்படுவார். കാൽവരി ക്രൂശിൽ അവൻ ഉടയും. கல்வாரி சிலுவையில் உருகுலைக்கப்படுவார். അതാ റെവലേഷൻ. அதுதான் வெளிப்பாடு. യേശുവിന്റെ ക്രൂശ് മരണത്തിന് മുമ്പേ, இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு முன்னதாகவே അവൾ റെവലേഷൻ വെളിപ്പാട് കാണുകയാണ്. அந்த மரியாள் வெளிப்பாட்டிலே பார்க்கிறார். എന്റെ ഗുരു என் ரபி ഈ പാത്രം ഉടയുന്നത് പോലെ, ஓ இந்த பாத்திரம் உடைவது போலவே പാത്രത്തിലെ സകല ഓയിലും നിന്റെ പാദപീഠത്തിൽ ഒഴുകുന്നത് പോലെ, இந்த பாத்திரத்தில் உள்ளதான அபிஷேகம் அந்த பரிமள தைலம் உடைய பாதபடியில் முற்றும் ஊற்றப்படுவது போலவே നീ എനിക്ക് വേണ്ടിയിട്ട് പൊട്ടി തകരേണ്ടവനാണ്. நீர் எனக்காக உடைக்கப்பட்டு சிந்தப்பட வேண்டியவர். നിന്റെ സകല തുള്ളി രക്തവും എനിക്ക് വേണ്ടി തരേണ്ടവനാണ്. உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் எனக்காக கொடுக்கும்படியாய் வைத்திருக்கிறீர். കാലിന്റെ പാദപീഠത്തിൽ മറിയ ഇരുന്നിട്ട് പാടി, இயேசுவின் பாதபீடத்திலே உட்கார்ந்து மரியாள் இப்படி பாடினாள். എന്തു ഞാൻ പകരം നൽകും 1000 പാട്ടുകളോ, ജീവിതകാലം മുഴുവൻ രക്ഷയെ ഉയർത്തിയിടുമേ. എന്തു ഞാൻ പകരം നൽകും 1000 പാട്ടുകളോ, ജീവിതകാലം മുഴുവൻ രക്ഷയെ ഉയർത്തിയിടുമേ. യേശുവേ 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 നന്ദി നന്ദി നാദാ, അളവില്ലാ സ്നേഹത്തിനാൽ നന്ദി നന്ദി നാദാ, அளவில்லா அன்பிற்காக. ഹല്ലേലൂയ.
ഈ ഭരണി ഉടഞ്ഞത് യേശുവിന്റെ മരണത്തെ കാണിക്കുന്നു. இந்த பரணி உடைக்கப்படுவது இயேசுவின் மரணத்தை காண்பிக்கிறது. ചട്ടവാറ് കൊണ്ടുള്ള അടിയെ കാണിക്കുന്നു. வாரினால் அடிக்கப்படக்கூடிய அடிகளை காண்பிக்கிறது. രക്തം ചിന്തലിനെ കാണിക്കുന്നു. ரத்தம் சிந்தப்படுகிற நிலையை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. വേറൊരു അർത്ഥമുണ്ട്. வேறொரு அர்த்தமும் உண்டு. എന്തിനാണ് ഇതിനെ ഉടച്ചു കളഞ്ഞത്? இதற்காக இந்த மரியாள் இந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து போட்டால் ഇനി ഇത് ആരും ഉപയോഗിക്കരുത്. இனிமேல் இந்த வெள்ளைக்கல் பரணியை யாரும் பயன்படுத்தி விடக் கூடாது. ഹല്ലേലൂയ. എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ഇനി யாரும் ഈ ഭരണി ഉപയോഗിക്കാൻ പാടില്ല. இந்த பரணியை உபயோகப்படுத்த கூடாது. ഇത് യേശുവിന് മാത്രമുള്ളതാണ്. இது இயேசுவுக்கு மட்டுமே உரியது. ഹല്ലേലൂയ. ஆமென். ചില വീടുകളിൽ ഇപ്പോ ഇല്ല. ஆமென். சில ഇപ്പോ ഇല്ല. കാരണവന്മാരുടെ പണ്ടത്തെ കാലത്ത്. ஆமென். இப்போ கிடையாது. பண்டைய காலங்களில், കാരണവന്മാരുടെ കാലത്ത്, ஆமென், முற்பிதாக்களுடைய காலங்களில் അവർക്ക് മാത്രം ഇരിക്കാൻ ഒരു കസേര വീട്ടിൽ കാണാം. ஆமென், அவங்க மட்டும் உட்கார்றதுக்குனே ஒரு நாற்காலி அந்த வீட்ல இருக்கும். ആ കസേരയിൽ പോലും ആർക്കും ഇരിക്കാൻ അനുവാദം ഇല്ല. அந்த நாற்காலியில வேற யாருமே உட்கார்றதுக்கு அனுமதியே கிடையாது. ഏതെങ്കിലും പിള്ളേർ കയറുന്ന അപ്പ ആടി ഉറപ്പ്. ஏதாவது ஒரு பிள்ளை போய் உட்கார்ந்துச்சுன்னா அப்பவே அந்த பிள்ளையை போட்டு சாதுன்னு Praise the சாதிடுவாங்க. Lord. ஆமென். അവർക്ക് മാത്രം ഉപയോഗിക്കാൻ വടി, കസേര, അവർക്ക് മാത്രം കഴിക്കാൻ പാത്രം, அவங்க மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஊன்றுகோல், நாற்காலி, அவர்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய பாத்திரம், தட்டு, ഗ്ലാസ്, അത് ആരും ഉപയോഗിക്കാൻ പാടില്ല. அந்த பாத்திரத்தை வேற யாரும் பயன்படுத்திட கூடாது. காரணம் അതൊരു വിലമതിപ്പിനെ കാണിക്കുന്നു. அது ஒரு விலையேற பெற்ற அனுபவத்தை காண்பிக்கிறது. ഇന്നങ്ങനെയൊന്നുമില്ല. இன்றைக்கு அப்படிலாம் கிடையாது. Praise the Lord. ஆமென். പാസ്റ്റർ തറയിലിരുന്നാലും പാസ്റ്ററിന്റെ കസേര എടുത്തോണ്ട് പോകും. ஆமென். பாஸ்டர் கீழ உட்கார்ந்து தரையில உட்கார்ந்தாலும் பாஸ்டருடைய நாற்காலியே காலி பண்ணிடுவாங்க. കാത്തു നിൽക്കുക പാസ്റ്ററിന്റെ കസേര അടിച്ചോണ്ട് പോകും. ஆமென். காத்து நிக்கிறாங்க, எப்படா பாஸ்டருடைய நாற்காலியை புடுங்கலாம்னு சொல்லி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പാത്രം അടിച്ചോണ്ട് പോകാൻ വേണ്ടി. பாத்திரத்தை புடுங்கிட்டு போறதுக்கு. ഹല്ലേലൂയ. ஆமென். മറിയ തീരുമാനിച്ചത്, மரியாள் தீர்மானித்தார், യേശു ഉപയോഗിച്ചത് இயேசு உபயோகப்படுத்தினதை ഇനി ആരും ഉപയോഗിക്കാൻ പാടില്ല. இனி யாரும் பயன்படுத்திட கூடாது. ഇത് യേശുവിന് വേണ്ടി മാത്രമുള്ളതാണ്. இயேசுவுக்காக மட்டுமே உள்ளது. അതുകൊണ്ട് ഞാൻ ഇതിനെ ഉടച്ചു കളയും. அதனால நான் இதை உடைத்து போடுவேன். എന്താ അതിനെ ഉടച്ചു കളഞ്ഞത്? ஏன் அவள் அதை உடைத்து போட்டாள்? காரணம் യേശുവിനേക്കാൾ സ്റ്റാൻഡേർഡ് കുറഞ്ഞ ആരെങ്കിലും, இயேசுவை விடவும் ஸ்டாண்டர்ட் தரம் குறைந்த யாராகிலும் ഇത് ഉപയോഗിക്കാൻ പാടില്ല. இதை பயன்படுத்திட கூடாது. ഈ ആചാരം, இந்த ஆமென், இந்த நியமம், ഈ ക്രിയ, ஆமென், இப்படிப்பட்ட ஆமென் செயல் ഇന്നും ഇസ്രായേലിൽ നടക്കുന്നു. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தார் கடைபிடிக்கிறார்கள். ഇസ്രായേലിന്റെ പ്രസിഡന്റ് നെഹമ്യാവ്, இஸ்ரவேலினுடையதான பிரசிடென்ட் நெஹேமியா ഉപയോഗിക്കുന്ന പാത്രം ഉടച്ചു കളയും. ஆமென். அவர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்தை உடைத்து விடுவார்கள். ഹല്ലേലൂയ. ஆமென். കാരണം അസിസ്റ്റന്റ് വന്ന് ഉപയോഗിക്കാൻ പാടില്ല. ஏனென்றால் அசிஸ்டன்ட் வந்து அதை பயன்படுத்திட கூடாது. എന്നും അത് കണ്ടിന്യൂ ചെയ്തോണ്ടിരിക്കുക. இன்றைக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. രാജാവ് ഉപയോഗിക്കുന്ന പാത്രം ഉടച്ചു കളയും. ராஜா பயன்படுத்துகிற பாத்திரத்தை உடைத்து விடுவார்கள். കാരണം അടുത്ത സ്റ്റാൻഡേർഡ് കുറഞ്ഞവൻ അതിനകത്ത് ഫുഡ് കഴിക്കരുത്. ஏன்னா அடுத்த ஸ்டாண்டர்டு குறைஞ்சவன் வந்து அதுல சாப்பிட கூடாது. അതാണ് മറിയ ഉദ്ദേശിച്ചത്. அதுதான் மரியாளுடைய நோக்கம். റെവലേഷൻ ചിന്തിച്ചാൽ യേശുവിന്റെ ക്രൂശ് മരണത്തെ കാണിക്കുന്നു. வெளிப்பாடை பார்த்தால் அது இயேசுவின் சிலுவை மரணத்தை காண்பிக்கிறது. വെങ്കൽ ഭരണി, ஆமென், வெள்ளைக்கல் பரணி, ഇത് ഉണ്ടാക്കുന്നത്, இதை எப்படி உருவாக்குகிறார்கள் என்றால், ഈജിപ്തിലെ വിലയേറിയ ഒരു കല്ലെടുത്താണ് അത് ഉണ്ടാക്കുന്നത്. எகிப்தில் உள்ள ஒரு விலையேற பெற்ற கல்லை எடுத்து அதிலிருந்து செத்தி எடுக்கப்பட்டதுதான் இந்த வெள்ளைக்கல் பரணி. ഹല്ലേലൂയ. ஆமென். ബൈബിൾ സ്കോളേഴ്സ് പറയുന്നതാണ് കേട്ടോ. வேதாகம அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ഇതിനകത്തൊഴിച്ച തൈലം, இதற்குள்ளே ஊற்றப்பட்ட அந்த பரிமள தைலம் ഇന്ത്യയിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നതാണ്. அது இந்திய தேசத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று. ഹല്ലേലൂയ. ஆமென். ഇന്ത്യയിലെ ഹിമാലയ പർവ്വതത്തിലെ ഒരു ചെടിയിൽ നിന്ന് എടുത്ത ചാറാണ് ഈ സുഗന്ധ തൈലം. ஆமென். இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு செடியில் இலையில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தைலம் தான் இந்த பரிமள தைலம். ഈ അഭിഷേക തൈലം, இந்த அபிஷேக தைலம், ഹല്ലേലൂയ, ஆமென், ആരാധനയെ കാണിക്കുന്നു. அது ஆராதனையை காண்பிக்கிறது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ആരാധനയിൽ വിലയുണ്ട്. ஆராதனைக்கு ஒரு ஒரு கிரயம், ஒரு விலை உண்டு. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ആരാധനയെ വിലയില്ലാതെ കാണരുത്. அது ஒரு மதிப்பற்றதாய் விலை குறைந்ததா பார்க்க வேண்டாம். അത് വിലയുള്ളതായി കാണണം. அது விலையேற பெற்றதா தான் நீங்க பார்க்கணும். നിന്നെ ആരാധിപ്പിക്കുന്നവൻ വെങ്കൽ ഭരണിയാണ്. ஓ, உங்களை ஆராதிக்க வைக்கிறவர் வெள்ளைக்கல் பரணி. അവൻ അതിനകത്തുനിന്ന് ഒഴുകുന്നത്, அதிலிருந்து உங்கள் மேல் ஊற்றப்படுவது വിലയേറിയ തൈലമാണ്. விலையேற பெற்ற தைலம். ലക്ഷക്കണക്കിന് വിലയുള്ളതാണ് ഈ ഭരണിയുടെ വില. ஆமென். லட்சக்கணக்கான மதிப்புள்ள ஒரு விலைதான் இந்த பரணிக்கு உள்ளது. ലക്ഷക്കണക്കിന് വിലയാണ് ഭരണിയുടെ വില. பல லட்சம் மதிப்புள்ள ஒரு விலைதான் இந்த வெள்ளைக்கல் பரணிக்கு.
അപ്പോൾ ഇതിനകത്തിരിക്കുന്ന തൈലം ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தைலம் ഭരണിയെക്കാട്ടിയും വിലയേറിയത്. அந்த வெள்ளைக்கல் பரணியை காட்டிலும் மிகவும் அதிக விலையேற பெற்ற உண்டு. Praise the Lord. ஆமென். ഈ തൈലം നിന്റെ മേൽ ഒഴുകിയ இந்த தைலம் உங்கள் மேல் ஊற்றப்பட்டா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. ஆமென். ഈ ആരാധനയ്ക്ക് പല കാറ്റഗറി ഉണ്ട്. இந்த ஆராதனைக்கு பல கேட்டகரிஸ் உண்டு. ഇരുന്ന് കറങ്ങി പൊങ്ങുന്നു എങ്കിൽ ஆமென் உட்கார்ந்து சுத்தி எம்புறாங்க அப்படினா അത് ഹെലികോപ്റ്റർ ആണ്. அது ஹெலிகாப்டர். ഹല്ലേലൂയ. ஆமென். മനസ്സിലായി? ഹെലികോപ്റ്റർ എന്താണ്? ஆமென் ஹெலிகாப்டர் என்ன செய்யும்? ഇരിക്കുന്ന ഇടത്ത് இருக்கிற இடத்திலே ഒരു കറക്കം കറങ്ങി ஒரு சுத்தி പതുക്കെ പൊങ്ങും. கொஞ்சம் அப்படியே மேல അതാ ഹെലികോപ്റ്റർ. அதுதான் ஹெலிகாப்டர். എന്നാൽ വിമാനം അങ്ങനെയല്ല. ஆனா ஏரோப்ளேன் அப்படி அல்ல. വിമാനം അങ്ങനെയല്ല. அந்த விமானம் அப்படி அல்ல. ഓടി വന്ന് அது ஓடி வந்து പൊങ്ങി അങ്ങ് പോകും. அது அப்படியே டேக் ஆஃப் ஆகி அப்படியே போய்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். എന്നാൽ റോക്കറ്റ് അങ്ങനെയല്ല. ஆனா ராக்கெட் அப்படி அல்ல. നിൽക്കുന്ന ഇടത്ത് നിന്ന് நிக்கிற இடத்திலிருந்து ഒരൊറ്റ കുതിപ്പാണ്. அது ஒரே ஒரு குதிதான். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഈ മൂന്നിൽ ഏത് കാറ്റഗറിയാണ് നീ? இந்த மூன்று ஆராதனையில நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇതിൽ ഏറ്റവും വിലയേറിയത് റോക്കറ്റ് ആണ്. இதுல மிகவும் விலையேற பெற்றது என்று சொன்னால் ராக்கெட் தான். നിൽക്കുന്ന നിപ്പിൽ നിന്ന് ഒരൊറ്റ കുതിച്ച് പൊങ്ങി കയറുന്നു എങ്കിൽ ஆமென். நிக்கிற நிலையிலே ஒரு குதித்து அது எழும்பி மேலே போகிறது என்றால் നിന്റെ പിന്നിൽ ഒരു ഫയർ ഉണ്ട്. உங்களுக்கு பின்னால ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். നിന്റെ പിന്നിൽ ഒരു തീയുണ്ട്. உங்களுக்கு பின்பே ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. റോക്കറ്റുകളെ ദൈവം ഇന്ന് സഭയിൽ നിന്ന് എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോകുകയാണ്. ராக்கெட்டுகளை தேவன் சபையில் இருந்து எழும்ப பண்ண போகிறார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஆமென். മറിയയുടെ വീട്ടിലെ மரியாளின் வீட்டில் അപ്പൻ ആബ്സെന്റ്. ஆமென். அப்பா இல்ல. അപ്പൻ ആബ്സെന്റ്. ஆமென். அப்பா அங்க இல்ல. ഹല്ലേലൂയ. ஆமென். അമ്മ ആബ്സെന്റ്. அம்மா அங்க இல்ல. യേശു പ്രസന്റ്. ஆனா இயேசு அங்க இருந்தார். ഇംഗ്ലീഷിൽ പറഞ്ഞ പോലെ എല്ലാവർക്കും അറിയാം. ஆமென். ஹalleluya. ഹല്ലേലൂയ. ബെഥാനിയിലെ ലാസറിന്റെ വീട്ടിലെ ஆமென். பெத்தானியாவிலே லாசருவின் வீட்டிலே അപ്പൻ ആബ്സെന്റ്. அப்பா ஆப்சென்ட். അമ്മ ആബ്സെന്റ്. அம்மா ஆப்சென்ட். യേശു പ്രസന്റ്. ஆனா இயேசு பிரசன்டா இருந்தார். ലൈഫിലെ உங்க வாழ்க்கையில ആര് ആബ്സെന്റ് ആയാലും யாரு ஆப்சென்டா இருந்தாலும் യേശു പ്രസന്റ്. இயேசு பிரசன்டா കരം இருக்கிறார். വീശി അടിച്ച് പറ. கையை தட்டி சொல்லுங்க. നിന്റെ അപ്പൻ ആബ്സെന്റ് ആയിരിക്കാം, അമ്മ ആബ്സെന്റ് ആയിരിക്കാം, സഹോദരങ്ങൾ ആബ്സെന്റ് ആയിരിക്കാം, നിന്റെ ഫ്രണ്ട്സ് ആബ്സെന്റ് ആയിരിക്കാം. യേശു മതി, അവൻ പ്രസന്റ് ആണ്. ஓ உங்க வாழ்க்கையில உங்க அப்பா ஆப்சென்டா இருக்கலாம், உங்க அம்மா ஆப்சென்டா இருக்கலாம், உங்க 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 சகோதரர்கள் உங்க உறவுக்காரர்கள் ஆப்சென்டா இருக்கலாம், நண்பர்கள் ஆப்சென்டா இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் நீங்கள் தனியா இருக்கும்போது உங்களுக்கு உறுதுணையாய் உங்களுக்காகவே பிரசன்டா இருக்கிறார். കരം അടിച്ച് கையை തട്ടി ஆமென். ഈ വുമൻസ് ഡേക്ക് இந்த மகளிர் தினத்தில் എല്ലാവരും ആബ്സെന്റ് ആയാലും, ஆமென், எல்லாரும் வராம இருந்தாலும் എല്ലാവരും ആബ്സെന്റ് ആണ്, எல்லாரும் ஆப்சென்டா இருந்தாலும் യേശു പ്രസന്റ് ആണ്. இயேசு பிரசன்டா എല്ലാവരും இருக்கார். പറഞ്ഞു യേശു എന്റെ ലൈഫിൽ പ്രസന്റ് ആണ്. சொல்லுங்க, இயேசு என் வாழ்க்கையில பிரசன்டா தான் இருக்கார். ഒരു നിമിഷം യേശു നിന്റെ ലൈഫിൽ ആബ്സെന്റ് ആയാൽ, ஒரு நிமிஷம் இயேசு உங்க வாழ்க்கையில ஆப்சென்ட் ஆயிட்டாங்கன்னா പിന്നെ നീ കല്ലറയ്ക്കകത്താണ്. அப்புறம் நீங்க கல்லறைக்குள்ளதான். ഹല്ലേലൂയ. ஆமென். കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஆமென். ബെഥാനിയിലെ ലാസറിന്റെ വീടിനെ രക്ഷിക്കാൻ യേശു വരികയാണ്. பெத்தானியாவில் உள்ள லாசருவின் வீட்டை ஆமென் ரட்சிக்கும்படியாய் இயேசு வருகிறார். ബെഥാനിയിലെ ലാസറിന്റെ വീടിനെ രക്ഷിക്കാൻ വേണ്ടിയിട്ട് பெத்தானியாவிலே லாசருவின் வீட்டை ரட்சிக்கும்படியாக ജർമ്മൻ ഷെപ്പേർഡ് അല്ല വന്നത്, ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வரல, ഡോബർമാൻ അല്ല വന്നത്, டாபர்மேன் நாய் வரல, പിറ്റ്ബുൾ അല്ല വന്നത്, பிட்புல் வரல, യേശു വരികയാണ്. இயேசு வருகிறார். ഇന്ന് രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இந்த இரவிலே இயேசு ஆமென் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? നിന്റെ ശാപത്തെ, നിന്റെ രോഗത്തെ, നിന്റെ പരാജയത്തെ, നിന്റെ ക്യാൻസറിനെ, നിന്റെ സകല മേഖലയിലും സൗഖ്യം തരുവാൻ, വിടുതൽ തരുവാൻ ഇന്ന് രാത്രി യേശു കടന്നു വരികയാണ്. உங்களுடைய வேதனையை, வியாதியை, உங்களுடைய தோல்வியில் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க இந்த இரவு இயேசு கடந்து வருகிறார். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. ஆமென். நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ഈ துதிப்போம். മൂത്ത സഹോദരിയാണ് മാർത്ത. இதிலே மூத்த சகோதரி தான் மார்த்தாள். ഇസ്രായേലിലെ ആചാരപ്രകാരം, നമ്മളുടെ ആചാരപ്രകാരം இஸ்ரவேல் தேசத்தினுடைய முறைமையின்படியும் நம்முடைய முறைமையின்படியும் ഈ മൂത്തത് എന്ന് പറയുമ്പോൾ மூத்தவர்கள் என்று சொன்னால் ഹാഫ് ഡാഡിയാണ്. அவங்க பாதி தகப்பனா இருக்காங்க. ഹാഫ് ഡാഡി. சொல்லுங்க, பாதி தகப்பன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஆமென். அரை அப்பா.
ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഈ അതുകൊണ്ട് മാർത്തയ്ക്ക് ഡോമിനേഷൻ കൂടുതലാണ്. அதனால மார்த்தாளுக்கு கொஞ்சம் டாமினேஷன் அதிகம். യേശുവിന്റെ പാദപീഠത്തെ മറിയ ഇരിക്കുമ്പോ இயேசுவின் பாதபடியிலே இந்த மரியாள் இருக்கும்போது ടോം ജെറിയെ പിടിക്കാൻ വരുന്നത് പോലെ, ஆமென், எப்படி டாம் செரிய பிடிக்க வருதோ, അറിയാലോ ടോം ആൻഡ് ജെറി. ஆமென், உங்களுக்கு தெரியுமா டாம் அண்ட் ஜெரி? പിള്ളേരെങ്കിലും കണ്ടോണ്ടിരിക്കുന്നത് കാണാത്ത ആരും കാണത്തില്ല. ஆமென், அல்லேலூயா. பிள்ளைங்க பார்த்துட்டு இருப்பாங்க. പിള്ളേര് കാണുമ്പോൾ വലിയവരും കണ്ടിട്ടുണ്ട്. ஆமென், பிள்ளைங்க பார்க்கும்போது நம்மளும் பார்த்திருக்கிறோம்ல. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ടോം ജെറിയെ പിടിക്കാൻ വരുന്നത് പോലെ, ஆமென், இந்த கார்ட்டூன் பார்த்திருக்கீங்களா? அதுல டாம் பூனை எலிய பிடிக்கிற வர மாதிரி, ടോം ജെറിയെ അങ്ങനെ പറ, ടോം ജെറിയെ പിടിക്കാൻ വരുന്നത് പോലെ, டாம் செரிய பிடிக்க வருகிற போலவே ഇത് മറിയെ മാർത്ത പിടിക്കാൻ വരികയാണ്. ஆமென், அல்லேலூயா. മാർത്താൾ മറിയെ പിടിക്കാൻ വരികയാണ്. மரியாளை பிடிக்க வருகிறார். ஆமென். അന്നത്തെ കാലഘട്ടത്തിൽ, அன்றைய காலகட்டங்களில் സ്ത്രീകൾ കൂടുതൽ വചനം പഠിക്കാൻ പാടില്ല. ஆமென், அதிகமா வசனத்தை ஆமென் கற்றுக்கொள்ள கூடாது. അതുകൊണ്ട് പൗലോസ് ഗമാലിയൻ, ശൗൽ ഒരു സ്ത്രീയും ഗമാലിയന്റെ കാലിന്റെ കീഴിൽ ഇരുന്നെന്ന് എഴുതിയിട്ടില്ല. ஆமென், சவுல், ஆமென், அல்லேலூயா, கமாலியன் பாதத்தினடியே ஸ்திரீகள் உட்கார்ந்து எழுதார்கள், ஆமென், படித்தார்கள் என்று சொல்லி ஒரு வசனத்தில் எழுதப்படல. ആണുങ്ങളാണ് പഠിക്കുന്നത്. ஆண்கள் தான் வசனத்தை கற்றுக்கொள்கிறார்கள். യേശു പുതിയൊരു ചരിത്രം കൊണ്ടുവരികയാണ്. ஆனால் இயேசு இங்கே புதிய ஒரு சரித்திரத்தை கொண்டு வருகிறார். സ്ത്രീക്കും പഠിക്കാമെന്നുള്ളൊരു ചരിത്രം, ஸ்திரீகளும் வேதத்தை கற்றுக்கொள்ளலாம் என்ற சரித்திரம். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പൗൽ ഗമാലിയലിന്റെ പാദപീഠത്തിൽ നിന്ന് വചനം അഭ്യസിച്ചു എങ്കിൽ, ஆமென், கமாலியலின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கற்றுக்கொண்டார் என்றால், மரியாள் യേശുവിന്റെ പാദപീഠത്തിൽ നിന്ന് വചനം പഠിച്ചു. இயேசுவின் பாதபடியிலே உட்கார்ந்து வசனத்தை கற்றுக்கொண்டார். രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കും? இந்த இரவில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഈ വുമൻസ് ഡേക്ക് இந்த மகளிர் தினத்தில் ദൈവം നിന്നെ ഒരു പുതിയ ചരിത്രമാക്കാൻ പോവാ. தேவன் உங்களையே ஒரு புதிய சரித்திரமாக மாற்ற போகிறார். You are the new history. நீங்க ஒரு புதிய சரித்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். You are the history maker. நீங்க தான் சரித்திர நாயகர், You are the நாயகிகள். trend maker. நீங்க மறுமலர்ச்சியாளர். Hallelujah. ஹalleluya. നിന്റെ വീട് உங்க வீடு ഒരു പത്മോസിലെ റെവലേഷൻ കാണാൻ പോവുകയാണ്. ஓ பத்மு தீவின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். Hallelujah. ஹalleluya. കലക്കത്തിന്റെ വർഷമല്ല, அது கலக்கத்தின் வருஷம் அல்ல, ഇത് റെവലേഷന്റെ വർഷമാണ്. இது வெளிப்பாடுகளின் வருஷம். Hallelujah. ஆமென். 11-ാം അധ്യായത്തിൽ, 11வது அதிகாரத்தில் ഹല്ലേലൂയ, രോഗം வியாதி മൂർച്ഛിക്കുന്നു. ஆமென், வியாதி கூடுகிறது. കണ്ണീര്, கண்ணீர், മരണം, നിലവിളി, கூக்குரல், കല്ലറ, നാറ്റം. 12-ാം അധ്യായത്തിൽ 12வது அதிகாரத்தில் സകലത്തെയും തോൽപ്പിച്ചുകൊണ്ട് சகலவற்றையும் தோற்கடித்து விட்டு ലാസർ ഉയർത്തെഴുന്നേറ്റ് വരുന്നു. லாசர் உயிரோடு எழும்பி வருகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ലാസർ ഉയർക്കാൻ ഏക കാരണം, ஆமென், லாசர் உயிரோடு எழும்புவதற்கு இருக்கக்கூடிய ஒரு முதல் காரணம், ഈ വീട്ടിനകത്തുണ്ടായിരുന്ന വെങ്കൽ ഭരണി എണ്ണ. ஆமென், அந்த வீட்டுக்குள் இருந்த வெள்ளைக்கல் பரணி தைலம். ഹല്ലേലൂയ. ஆமென், യേശുവിനെ അറിയാം. இயேசுவுக்கு தெரியும். 12-ാം ഒരു അധ്യായം ഉണ്ടെങ്കിൽ 12வது ஒரு அதிகாரம் இருக்குமானால் അത് പൊട്ടിച്ചെന്റെ കാലിൽ ഒഴിക്കും. அதை உடைத்து என் பாதத்தில் ஊற்றுவார்கள். Praise the Lord. ஆமென், ഹല്ലേലൂയ. ஆமென். അതുകൊണ്ട് அதனால ഈ വീട് ഒരു മരണ വീടാകാൻ പാടില്ല. இந்த வீடு ஒரு மரணத்தின் வீடாக கூடாது. ഇതൊരു ഉയർത്തെഴുന്നേൽപ്പിന്റെ വീടായി മാറും. இது ஒரு உயிர் தெழுதலின் வீடாய் ഈ மாறும். ഓയിലും രാത്രി ഒഴുകുമ്പോൾ, இந்த അഭിഷേക തൈലം இந்த இரவு ஊற்றப்படும் போது മരിച്ചവർ ഉയർത്തെഴുന്നേൽക്കും. மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். മരിച്ചവർ ഉയർത്തെഴുന്നേൽക്കും. மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். മരിച്ചെന്ന് വിധിച്ചവർ ഉയർത്തെഴുന്നേൽക്കാൻ പോവുകയാണ്. போனார்கள் என்று விதி எழுதப்பட்டவர்கள் உயிரோடு எழும்ப போகிறார்கள். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை தட்டி தேவனை துதிப்போம். കണ്ണുകൾ അടയ്ക്കാം, கண்களை மூடுவோம், പ്രാർത്ഥിക്കാം. ஜெபிப்போம்.